அரங்கனே தரங்க நீர் கலங்க வந்து குன்று சுள் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுடம் சுளாய் நெருங்க நீ கடைந்த போது நின்ற சூரன் செய்தான் உறங்கையாள் உகந்த எந்தை கூறு தேர வேதிலே கூறு தேர வேதிலே. இங்க 772வது பாட்டு இல்லையா? அரங்கனே புல்லது ஆகிய அது பார்த்துட்டோம். அரங்கனே தரங்க நீர் கலங்க அன்று குன்றுசூழ் மரங்கள் தேய மாநிலம் குலுங்க மாசுணம் சுலாய் நெருங்க நீ கடைந்தபோது நின்ற சூரர் என் செய்தார் குரங்கை ஆள் உகந்த எந்தை கூறு தேர வேறு இதே. இது வரைக்கும் நாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 770வது பாட்டு வரைக்கும் அவனுடைய முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்தோம். முதல்ல முழுவதும் அவனுடைய தத்துவ பொருளாக அவனை பார்த்தது. இந்த தத்துவ பொருளாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு அதற்கு பிறகு அவனுடைய ரூபத்தில் இருக்கிற மாறுபாடு, அவன் வெவ்வேறாக தோன்றக்கூடியவன், ஆனால் அவனே தான் எல்லாமாக தோன்றுகிறான் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்து வச்சாங்க. உன் பிணக்கு உணர்ந்த பெற்றியோர்ங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப விரிவா பார்த்தோம். அப்புறம் நீ ஒவ்வொன்றுக்கும் உள்ள வரக்கூடிய ஒவ்வொன்றா மாறி, அதாவது ஒரு உள்ள இருக்கக்கூடிய பொருளாக மாறி வெளியே ஒரு உருவமாக இருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்துல தொடர்ந்து பாடல்களை சொல்லிட்டு வந்தார். இப்ப அங்க மாறும் வேதம் நான்கும் ஆகி நின்று அவற்றுள்ளே தங்குகின்ற தன்மையாய் அப்படின்னு அவனை பாடுறாரு. வேதத்தினுடைய 6 அங்கங்கள், 4 வேதங்கள் அவயமாகி அவற்றின் உள்ள இருக்கிற பொருளுமாகி நிற்கிறாய்ன்னு சொன்னார். இது அப்டிராக்ட், கண்ணுக்கு தெரியாதது. அடுத்த வரியில என்ன சொல்லிடுறாரு? தடங்கடல் பனைத்தலை செங்கன் நாகனை கிடந்த, இப்போ ஒரு உருவத்தை அவருக்கு கொடுத்துடுறாரு. அப்ப இங்க இருந்து பெருமாளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தத்துவ நிலையிலிருந்து மெல்ல பக்தி நிலைக்கு அவர் மாறி வர்றதை பார்க்கலாம். அப்படியே அந்த பக்தியை நோக்கி வருது. பக்தியாக வரும்போது இறைவனுடைய அர்ச்சாரூபம், இறைவனுடைய உருவம், அவனுடைய திவ்ய விக்கிரக ரூபத்தை பாராட்டி சொல்லி அதையே புகழ்ந்து அதில் ஈடுபட்டு லயித்து இருப்பது பக்தியினுடையது. அதைத்தான் இப்ப இனிமே அவர் தொடர்ந்து பாடிக்கிட்டே வர்றார். இப்படி ஒரு பாடிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இடம் எது? முதல் 3 பாட்டுக்கே நம்ம 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசணும். அப்ப அந்த முதல் 3 பாட்டுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சு. 5-6 பாட்டுக்கும் அதான். அப்ப அத்தனை பாடல்கள்லையும் ஒரு அறிவு, ஞானத்தினுடைய மனிதன் தேடி 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 சேர்த்த ஞானத்தினுடைய ஒரு தொகுப்பாக இருந்ததை பூரா இறைவன் மேல வச்சு, அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறைவன்கிறவன் எப்படி துலங்கி வருகிறான், இந்த அறிவிலிருந்து இறைவன் எப்படி துலங்கி வருகிறான்னு சில பாடல்களை வச்சுட்டு அடுத்து நேரடியாக இறைவனுடைய ரூபத்துக்கு வந்துடுறாரு. அதுலதான் இந்த அதுக்கப்புறம் பூரா பக்தி தான், இறைவனின் மீதான பக்தி பாசுரங்களாக அப்படியே மாறுது. அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு தெரியுது. அரங்கனேனா நமக்கு தெரியும், திருவரங்கத்தில் வள்ளி கொண்டிருப்பவனே. தரங்க நீர் கலங்க அன்று, அன்றுனா என்னைக்கு? முன்பொரு காலத்தில் பார்க்கடலை கடைந்த அன்று. தரங்கம்னா கடல். கடல் நீர் கலங்க, மந்தார மலையை நம்ம என்ன செஞ்சோம்? வாசுகி என்னும் பாம்பு வச்சு அந்த மந்தார மலையை சுற்றி அதை பார்க்கடலில் கடைந்து அமுதம் எடுத்தோம். அதை செய்யும் போது நீதான் அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த. அந்த ஐடியா கொடுத்ததுல இருந்து இதை செஞ்சற வரைக்கும் நீதான் கூட இருந்த. அதை எப்படி கடைஞ்சாங்க? கடல் நீர் கலங்கும்படி குன்று சூழ் மரங்கள் தேய, அதாவது அந்த மந்தார மலையில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தேஞ்சு போகும்படி. ஏன்னா மலையை கடலுக்குள்ள விட்டு கடையிறாங்க இல்லையா? அப்ப அந்த மலையில இருக்கிற மரங்கள் எல்லாம் தேஞ்சு போகுது. அப்படி கடைந்து மாநிலம் குலுங்க, இந்த உலகமே நடுங்குகிறது அந்த கடைதலால். அப்படி குலுங்க மாசுனம், மாசுனம்னா பாம்பு. இந்த இடத்துல மாசுனம் என்பது வாசுகியை குறிக்கும். ஏன்னா வாசுகியத்தான் அந்த குன்றுல கட்டியிருக்கிறாங்க. கயிறாக கட்டியிருப்பது, மந்தார மலைக்கு கயிறாக கட்டியிருப்பது வாசுகியை. ஆகவே அது வாசுகியை குறிக்கும். சுலாய் நெருங்கனா நெருங்க சுலாய் அப்படின்னா நெருக்கமாக கட்டிய, சுற்றி கட்டியன்னு அர்த்தம். அதான் அந்த சுலாய்ங்கிறதுக்கு பொருள். மாசுனம் சுலாய் நெருங்க, அதாவது பாம்பினால் சுற்றி கட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம்.
நீ கடைந்த போது நீ தான் கடைஞ்ச. ஏன்னா தேவர்கள் தான் கடைஞ்சதா எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. ஆனா நிஜத்துல நீதான்ப்பா கடைஞ்சிருக்க. நீ கடைந்த போது நின்ற சூரர் என் செய்தார். இவங்க எல்லாம் நின்னாங்களே, தேவர்கள் எல்லாம் சூராதி சூரர்கள் மாதிரி, இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? நீதான் எல்லாத்தையும் செஞ்ச. தேவர்கள் சும்மா தான் இருந்தாங்க. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், தேவர்கள் மிகச் சிறப்பு வாய்ந்தவர்கள். இந்திரன் வந்து தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவன்தான் விண்ணை ஆள்பவன், மேகத்திற்கு அதிபதி, மழையை பொழியச் செய்பவன் அவன்தான், இடி மின்னலுக்கு ஆயுதமாக கொண்டவன் அவன்தான். இப்படியெல்லாம் சொல்லி யமன் இதுக்கு அதிபதி, வருணன் நீருக்கு அதிபதி, இப்படியெல்லாம் தேவர்களை வந்து நாம் அப்படி உயர்வா சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. தேவர்கள் எல்லாருமே இவருடைய இவருடைய செயல்பாடு தான் அதெல்லாம். அது தேவர்கள் பெரிய ஆள் கிடையாது. இவர் நினைச்சாருன்னா, நாராயணன் நினைத்தார் என்றால், தேவர்கள் எல்லாம் என்ன தேவர்கள், குரங்க வச்சு கூட ஜெயிச்சிருவார். அதான் அடுத்த வரி. குரங்கை ஆள் உகந்த எந்தை. ஆள் உகந்த அப்படின்னா அவர்கள் மீது பிரியத்தை வைத்திருக்கக்கூடிய, அவர்களை ஒரு ஆளாக்கக்கூடிய குரங் குரங்கை ஆள் உகந்த எந்தை. எனக்கு என் தலைவனே, என் தகப்பனை போன்றவனே, நீ குரங்கையே வந்து மிக விரும்பி அவர்களையும் ஒரு ஆளாக்கின. ஏன்னா எப்பேற்பட்ட வரங்களை வாங்கி எவராலும் வெல்ல முடியாத ராவணனை நீ குரங்குகளை கொண்டு போய் வச்சு ஜெயிச்சிருக்க. அப்போ ஜெயிச்சது குரங்கா, ராவணனை ஜெயிச்சது குரங்கா ராமனா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா ராமனாலதான். ஏன்னா ராமன் கூட போனதுனால குரங்குகள் வெல்ல முடிந்தது. அப்ப இவன் கூட போனா இவன் தான் எல்லாத்தையும் செய்வான், கூட இருக்கிறது கூட நிக்கலாமே தவிர அவர்களால் இந்த காரியம் ஆனதுன்னு கிடையாது. அதைத்தான் மேல சொல்றாரு. நின்ற சூரர் என் செய்தார். தேவர்கள் கிடைந்தார்கள், தேவர்கள் கிடைந்தார்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்கப்பா பல ஆண்டுகளா. அப்படி கிடையாது. அவன் நினைச்சானா குரங்க வச்சு ராவணனையே ஜெயிச்சவன் அவன். எவராலும் வெல்ல முடியாமல் இந்திரன் முதலானோர் பயந்து ஓடி தேவர்கள் எல்லாம் தோற்று ஓடுனாங்க ராவணன்ட்ட. அவன் பக்கத்துல எவனுமே நெருங்க முடியாது. சிவபெருமானே வந்து அவன் அசைச்சு பார்த்தவன் ஒரு நொடி. அப்பேற்பட்ட மாவீரன் அவன். அப்படிப்பட்ட வீரனை போய் ஒரு குரங்க வச்சு ஜெயிச்சானே இவன். அப்ப இவனால தானே அது நடந்திருக்கு. அப்ப மேல வந்து பார்க்கடலை கடைந்தது மட்டும் தேவர்களா? அப்ப அவங்க என்ன செய்தாங்க? அவங்க ஒன்னும் செய்யல. பார்க்கடலுக்குள்ள கடந்த அந்த ஐடியா இவரோடது. வாசுகிய போய் இப்ப கயிறாயிருன்னு சொன்னது இவர் தான். மந்தாரமலை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் இவர் தான். சரி கடைஞ்சிங்களே, ஒழுங்கா கடைஞ்சிங்களா? சரியா கடைய தெரியாம கடலுக்குள்ள மந்தாரமலை இறங்கிருச்சு. அப்பம் பழையபடி இவர் தான் வந்து ஆமை வடிவில் இது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை மேலே உயர்த்தி இவர்களுக்கு அமுது கிடைக்கும்படி செய்தார். இப்படி செஞ்சது ஊர் அவரு. பேரு மட்டும் தேவர்கள் பார்க்கடலை கடந்து அமுதத்தை எடுத்தார்களா? இதை வேறு தேர கூறு. ரிவர்ஸ்ல வாசிக்கணும். இதேன்னு இருக்கு இல்லையா, அது இதை அப்படின்னு வாசிக்கணும். இதை வேறு தேர கூறு. அப்பா இதனுடைய இன்னொரு உண்மை என்னங்கிறத சொல்லு அப்படின்னு பெருமாள்கிட்டே கேட்கிறார். என்னமோ அவங்க தான் வந்து இத பார்க்கடல கடைஞ்சோம் தேவர்கள் சொல்றாங்க. நீ கடைந்த போது நீ இல்லையா அதை செஞ்ச? நீ யாரு? குரங்கையே வச்சு அவங்கள ஒரு ஆளாக்கி அவர்களையும் பிரியத்துடன் வைத்திருந்து அவர்களுக்கு வெற்றியை தேடி கொடுத்தவன் நீ. உண்மையா என்ன நடந்துச்சு? வேற கதை என்ன? அதை சொல்லு. இதை வேறு தேர கூறு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த இதனுடைய தத்துவமான பொருள்னு யோசிச்சோம்னா, வெவ்வேறு தெய்வங்களை, வெவ்வேறு தேவதைகளை நீங்கள் உபாசித்தால், வேறு வேறு தேவதைகளை நீங்கள் வணங்கினால், அந்த தேவதைகள் எல்லாம் உங்களுக்கு முக்தி நிலையை அளித்து விட முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்க்கடலை கடைஞ்சது எதுக்கு? அமுதத்தை பெறுவதற்கு. அமுதம் என்பது என்ன? சிரஞ்சீவியான வாழ்க்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூவுலகில் வாழும் வாழ்க்கை அல்ல. அமுதத்தை அருந்தியவன் நித்திய வாழ்க்கை வாழுகிறான். அப்ப நித்திய வாழ்க்கை வாழக்கூடியவன் எங்க இருப்பான்? வைகுந்தத்துலதான் இருப்பான். நித்திய சூரி. அப்ப அந்த அமுதன விளங்குபவன் நாராயணன். அப்ப நாராயணனது அருள்தான் அமுதமாக நமக்கு வருகிறது. அப்ப நீ நாராயணனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் அவனேதான் உனக்கு அதை அருளி செய்யணும். அவனேதான் கொடுக்கணும். அமுதத்திற்கு உரியவன், அமுதமாகவே இருப்பவன் தான் உனக்கு இறங்கி வந்து கொடுக்கணும். ஆனா நீங்க ஏதோ கண்டுபிடிச்சு கடைஞ்சி எடுத்த மாதிரி இந்த தேவர்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை எடுத்ததா நீங்க நினைச்சுதான்
தேவர்கள் தானே அமுதத்தை கிடைஞ்சாங்க. அப்ப தேவர்கள்ட்ட கேட்டா அமுதத்தை தருவாங்களேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐயா அது கிடையாது உண்மை. இதை வேறு தேர கூறு. நீயே உண்மையை சொல்லு நாராயணன். நீங்க தானே அங்க இருந்தீங்க, நீங்க தானே எல்லாம் செஞ்சீங்க. இப்ப எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வெறும் குரங்குகளை வச்சே அப்பேற்பட்ட ராவணனை ஜெயிச்ச ஆளு, உண்மை என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு அவரே கேட்கிறார். இதை வேறு தேர கூறு. பண்டும் இன்றும் மேலுமாய், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இந்த 3 காலங்களுமாய் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு பாடம். அது ஒரு வாசிப்பு. பண்டு, பண்டுனா எப்போ? இன்னைக்கு நாம இப்போ, இன்று, இன்றுனா இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கோம். அப்ப இந்த உலகம் பிரளயத்திற்கு பிறகு இறைவனால் படைக்கப்பட்ட உலகம். அப்ப இந்த பிரளயத்திற்கு முன்பு யார் இருந்தா? அவன் தான் இருந்தான். பண்டும், இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பும் இருந்தவன் அவனே. இன்றும் உலகம் உருவாகி லீலா விபூதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகில் இன்றும் இருப்பவன் அவனே. மேலும் என்ன மேலும்? நாளைக்கு இந்த உலகமும் இந்த லீலா விபூதியும் பிரளயத்தில் ஒடுங்கி அவனது வயிற்றில் சென்று சேரும் காலமும், அதான் மேலுமாய். அப்படி இருந்த நீ ஓர் பாலனாகி, ஒரு குழந்தை வடிவிலாகி, ஞாலம் ஏழ் உண்டு மண்டி. மண்டினா மிச்சமில்லாமல்ங்கிறத அர்த்தம். எங்க ஊர்ல இப்போ அந்த வார்த்தை உண்டு. இன்னைக்கு போனீங்கன்னாலும் ஏன்னா அவன் என்ன குடிச்சிட்டானா, அவன் அவ்வளோத்தையும் மண்டிட்டு போயிட்டான் அப்படின்னுவாங்க. மண்டிட்டுன்னா அஹ், எல்லாவற்றையும் மீதி இல்லாமல் தொடச்சி எடுத்துடுறது தான் மண்டுதல். ஒரேடியா மண்டிடுவான் அவன். அவன் முன்னாடி சட்டியை வச்சனா மண்டிடுவான் அவன், அப்படிதான் சொல்லுவாங்க. மண்டுதல்னா அப்படி ஃபுல்லா அவன் என்ன செய்யறான்? உண்டு மண்டி உலகத்தை அப்படியே முழுவதும் உண்டு, எதுவும் மிச்சமின்றி உண்டு, ஆலிலையில் துயின்று ஒரு பாலகன் பாரி அப்படியே இருக்கக்கூடிய ஆதி தேவன். ஆதி தேவன்னா என்ன அர்த்தம்? இவன் தான் ஆதி. எதுக்கெல்லாம் ஆதி? இன்று இருப்பதற்கும் இது முன்பு, இதற்கு முன்பும் இனிவரும் காலங்களுக்கும் ஆகிய அனைத்திற்கும் முதலாக இருப்பதால் அவன் ஆதி எனப்பட்டான். 3 காலங்களுக்கும் முற்பட்டு நிற்பவன் அவன். நேற்று 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 நேற்றுன்னு எங்கேயோ போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருக்கிறவன் அவனா தான் இருப்பான். ஃபியூச்சர், எதெல்லாம் ஃபியூச்சரா இருக்கும் நீங்க கணக்கு போட்டே வந்தீங்கன்னா கடைசியிலையும் ஃபியூச்சர் போய் முடியிற இடமும் அவனா தான் இருப்பான். பிரசன்ட்ல இயங்குபவனும் அவனா தான் இருப்பான். ஆகவேதான் இந்த வார்த்தை அவனுக்கு போடுறாங்க. பண்டும் இன்றும் மேலுமாய் ஓர் பாலனாகி ஞாலம் ஏழ் உண்டு, 7 உலகத்தையும் உண்டு மிச்சமின்றி உண்டு, அதான் உண்டு மண்டி மொத்தமாக முடிச்சு ஒரு ஆள் இலை மேல், ஒரு சிறு ஆலமரத்தின் இலையில இருக்கிற அளவுக்கு குழந்தை வடிவுக்கு மாறி ஆதி தேவனாக இருக்கக்கூடியவனே. வண்டு கிண்டு தன் துழாய் அலங்கலாய். வண்டு கிண்டக்கூடிய, கிண்டக்கூடியனா வண்டு போய் துளைக்கக்கூடியன்னு அர்த்தம். வண்டு துளைக்கக்கூடிய அளவிற்கு தேன் நிறைந்த தன் துழாய், குளிர்ந்த துழாய், துளசி மாலையை அணிந்தவனே. அலங்கலாய், துழாய் அலங்கல், அலங்கல்னா மாலை, மாலையை அணிந்தவனே. துழாய் மாலையை துளசி மாலை, தன் துழாய் குளிர்ந்த துளசி மாலை, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கு மாலை. எந்த அளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு? அதுல இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்கு வண்டுகள் வர்ற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு துளசி மாலை அணிந்திருக்கிறவன். கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப. அதாவது இந்த பார்க்கடலை கடையும் போது நமக்கு என்ன நடக்குது? இவ வந்துடுறா, லக்ஷ்மி வந்து இவனோட சேர்ந்துடுறா இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்போ அந்த இடத்துல இவள் வந்து, அந்த புண்டரீகம்னா தாமரை, அந்த தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய தாயாரானவள் வந்து இவனோட சேர்ந்துக்கிறான். அதாவது சீர் கலந்த, சீர் என்பது இந்த தாயாரனுடைய பெருமை. சீர்கலந்த புண்டரீக பாவை, இது இன்னும் எப்படி விளக்கம் சொல்லுவாங்கன்னா, சீர்கலந்த புண்டரீக பாவைனா மிகுந்த அழகான தாமரையில் இருக்கக்கூடிய பாவை அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனா தாமரைக்கு சிறப்பு இல்லை. சீர் கலந்த, கலந்த சீர் புண்டரீக பாவை,
அவர் அதை தெளிவா தான் எழுதுறாரு. சீர் புண்டரீக பாவை அப்படின்னு வருது. அவளுடைய பெருமை கலந்த அவள் உனது மார்பில் சேர்கிறாள். தாயாரானவள் நாராயணனது மார்பில சேர்றா. பாவை சேரும் மார்ப, அவள் மார்பில சேரும்போது அவள் கொண்ட சீரெல்லாம் உன்னோடு கலந்தது. அதான் கலந்த சீர் புண்டரீக பாவை சேரும் மார்ப. அவள் கொண்ட சீர், அவளது அனைத்து அழகும் புகழும் உன்னை உன்னுடன் கலந்து வரும்படியாக அவள் உன் மார்பில் சேர்ந்தாள். பூமி நாதனே, பூமிக்கும் நீயே நாதன். ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய இருவரை உடையவன் இல்லையா அவன். ஆகவே ஸ்ரீதேவி ஆகிய தாயார் நெஞ்சத்தில் இருக்கிறாள். பூமி தாயாரையும் அவர் பக்கத்திலேயே வச்சிருக்கார். ஆகவே பூமி நாயகனே, அந்த ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க. மார்புல லக்ஷ்மியை தாண்டி ஸ்ரீயை மார்புல தாங்கியவன் ஸ்ரீ மார்பில் வசிக்கிறாள். அதான் ஸ்ரீ நிவாசம். நிவாசம்னா நிலைத்து வசிக்கக்கூடிய. ஸ்ரீ நிலைத்து வசிக்கக்கூடிய நிறத்து ஓர் சீயமாய், அதாவது இந்த இடத்துல வான் நிறத்து தான் வால் நிறத்து அப்படின்னு ஒரு பொருளும். அதாவது என்னது அப்படின்னா, வான் நிறத்து ஓர் சீயமாய் அப்படின்னா எது வான்னா, சிங்கம் எப்படி இருக்குன்னா, சிங்கத்தினுடைய நிறம் நமக்கு தெரியும், நல்ல பொன் மஞ்சள் நிறம் சிங்கம். அப்ப அந்தி வானம் எப்படி அந்த மஞ்சள் நிறத்துல இருக்குமோ அந்த நிறத்துல சிங்கம் வருது. சீயம்னா சிங்கம். வால் நிறத்து ஓர் சீயமாய், அத வான் நிறத்துன்னு பொருள் எடுக்கணும் அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. வான் நிறத்து ஓர் சிங்கமாய் வளைந்த வாள் எயிற்றவன். எயிருன்னா நமக்கே தெரியும், வளைந்த பல், கோரைப்பல். அதாவது நம்முடைய வாய்க்கு வெளியே வந்திருக்கிறது தான் எயிறு. ஈறு வாய்க்குள்ள இருக்கிறது, ஈரிலிருந்து வெளியே எழுந்திருச்சு வந்திருக்கிறது தான் எயிறு. இரண்டு விலங்குகளுக்கு எயிறு உண்டு. ஒன்று பன்றி, இன்னொன்று யானை. யானைக்கு இருக்கிற பல்லு தான் தந்தமாக வெளியில வந்திருக்கு. அதே மாதிரி பன்றிக்கும் அதே மாதிரி வாயில இருந்து வெளியே வர தேற்றை எயிறு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு. அப்ப அத மாதிரி அந்த அரக்கனுக்கு பல்லு வெளியில வந்திருக்கு. அவ்வளவு வலிமை உடையவன் அவன். வளைந்த வாள் எயிற்றவன், அதாவது ஹிரண்யனை சொல்றாரு. இரண்டு பக்கமும் பல்லு அவனுக்கு வாள் மாதிரி அப்படி வெளியில வந்திருக்கான். அப்படிப்பட்ட பல்லை உடைய மஞ்சள் நிறம், அந்த அந்திமண் பொன் மஞ்சள் நிறத்தை ஒத்த சிங்கம் வடிவம், அதாவது நரசிம்மமாகி வளைந்த வாள் எயிற்றவன், வளை பற்களை உடைய, அதாவது வளைந்த தேற்றை பல்லை உடைய மாவீரனான இரண்யனை அவனுடைய ஊன் நிறத்து, அவனுடைய உடல், இந்த இடத்துல நிறத்துங்கிறது வண்ணமோ கலரையோ குறிக்கிற சொல் அல்ல. ஊன் நிறத்து உகிர்த்தலம், அதாவது அவனுடைய அதை கணக்கு செய்து சரியா கணக்கிட்டு அவன் உடல் வலுன்னு சொல்லியாச்சு. முதல் வரியில வளைந்த வாள் எயிற்றவன் சொல்லியாச்சு. எயிறு வளைந்து இருக்கிற மிருகங்கள் ரெண்டு, பன்றியும் யானையும். அது ரெண்டுமே மிகுந்த வலிமை வாய்ந்த விலங்குகள். அப்ப இவனுக்கு அதை சொல்லும் போது இவனுடைய வலிமையை சொல்லக்கூடியது அது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தவனுடைய உடல் வலிமையை கணக்கிட்டு அவனுடைய உயிர்த்தலத்தை அழுத்தி அவனை கொன்றாய். அவனுடைய நெஞ்சை அழுத்தி, நெஞ்ச எலும்பை உடைச்சி அப்படி இல்லையே அவனை கொல்றாரு. ஆகவே உயிர்த்தலம் அழுத்தினாய். அப்படி செஞ்சவன் நீ. சீர் உலாய, உலாய சீர்ங்கிறத இப்படி வாசிக்கணும். சீர் உலாய, சீர் மிகுந்த, புகழ் பரந்தன்னு அர்த்தம். சீர் உலாயனா எங்கும் தெரிகிற, எல்லா இடத்திலும் பறந்திருக்கிறன்னு அர்த்தம். சீர் உலாய, புகழ் பரந்த, நால் நிறத்த, அது இந்த இடத்துல திறத்தன்னு அர்த்தம். 4 விதமான வேதங்களையும் நிறத்த, அதாவது அறிந்த, கணக்கிட்டு அறிந்த, முழுவதுமாக உணர்ந்த, 4 நிறத்த வேத நாவர். நாவர்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சொல்லக்கூடியவர்கள்னு அர்த்தம். வேத நாவர் அப்படின்னா வேதத்தை உச்சரிக்கக்கூடியவர்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, உச்சரிக்கிறதுக்கு உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், அதுல பிரச்சயம்னு இன்னொன்னு இருக்கு. இப்படி 4 விதங்கள்ல உச்சரிப்பாங்க. அதான் இந்த 4 நிறத்த வேத நாவர். 4 வேதங்களையும் சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருளும் உண்டு. 4 விதத்தில் அதை உச்சரிக்கக்கூடியவர்கள். அதான் அந்த 4 விதம் இருக்கு இல்லையா, உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம், பிரசயம் ஆகிய 4 விதங்களிலும் உச்சரிக்க முடிந்தவர்கள். அதான் வேத நாவர்
நா என்பது உச்சரிப்புக்காக இங்க கொண்டு வரப்பட்டது. வேத நாவர். ஏன்னா இது வரைக்கும் வேதம் உணர்ந்தோர், வேதம் ஓதுவோர்னு தான் சொல்லியிருக்கே தவிர வேத நாவர்ங்கிற வார்த்தை இப்பதான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உச்சரிப்பை குறிக்கக்கூடியது. 4 விதங்களிலும் வேதத்தை உச்சரிக்க வல்லவர்கள் நல்ல யோகினால். யோகு அப்படிங்கிறது, யோகு அப்படின்னா அதுக்கு 2 பொருள் உண்டு. ஒன்று நல்ல கல்யாண குணம். அதான் அவன் வந்து நல்ல ஆளு வந்து, அவனுக்கு நல்ல யோகக்காரன் பாவன், நல்ல யோகம் உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான கல்யாண நல்ல குணங்கள், நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் உடையவன். இன்னொன்னு உபாயம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அதுக்கு. உபாயம்னா என்ன அர்த்தம்? வழி, யுக்தி அல்லது உபாயம், வழி. நல்ல யோகியினோடு நல்ல வழியால் வணங்கி, 4 விதங்களிலும் யோகம் தெரிந்த இது வேதம் உச்சரிக்க தெரிந்தவர்கள் நல்ல வழிமுறையால் உன்னை வணங்கி, அப்படி வணங்கக்கூடிய நீ எப்படி இருப்ப? பால் நிற கடல் கிடந்த பத்மநாபன் அல்லையே. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த நாபியிலிருந்து பத்மம் முளைத்த, அதான் பத்மநாபன். நாபியில பத்மம், பத்மம்னா தாமரை. அவனது திரு உந்தி, அதாவது அவனுடைய தொப்புள்ள இருந்து ஒரு கொடி வந்து அதில் தாமரை மலர்ந்திருக்கிறது. பத்மம் தாமரை மலர்ந்திருக்கிறது. அதில் அமர்ந்துதான் பிரம்மா படைப்புகளை மேற்கொள்கிறார். ஆகவேதான் பத்மநாபன் அப்படின்னு பேரு. பால் நிற கடல் கிடந்த பத்மநாபன் அல்லையே, பத்மநாபன்கிறது. அப்போ இதுல என்ன பொருள் வருது? நீ வந்து ஒரு விதத்துல போய் ஒருத்தனை கரெக்டா இடம் தெரிஞ்சு எங்க அடிச்சு எப்படி கொல்லணுமோ அப்படி கொன்ன ஒருத்தனை. ஆனா ஒரு கொலைகாரங்கிறத நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் யார் யாரெல்லாமோ கொன்னு இருக்கான். கொல்லப்பட்டவன் இல்ல, கொல்றவனை வந்து யாராவது வணங்குறாங்களா? ஆனா இவர் அடுத்த வரியில என்ன சொல்றாரு? உயிர்த்தலம் பற்றினாய், உயிர்த்தலம் அழுத்தினாய். அதாவது கொடூரமா கொண்டு இருக்க நீ அவனை. இப்பவும் அப்படித்தானே? அதாவது அவனை என்ன செய்யறாரு? எடுத்த உடனேயே நேர அவன் நெஞ்சை கிழித்து அவன் இருதயத்தை பிடுங்கி அவனை கொன்னுடுறாரு. அதற்கு பிறகும் ஆத்திரம் அடங்காமல் அவன் வயிற்றை கிழித்து அந்த குடலை எடுத்து தனக்கு மாலையாக போட்டுக் கொள்ளுகிறார். யாரு? இந்த வால் நிறத்து ஒரு சீயமாய் வந்தவர். இப்படி ரொம்ப கொடூரமா என்ன செய்யறது? காட்சியை கண்ணால பார்க்க முடியல. அந்த அளவிற்கு கொடூரமா ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அடுத்த வரியில அவரை எப்படி பாராட்டுறாங்க? சீர் உலாய நாள் நிறத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்க. இவரைத்தான் 4 வேதங்களும் நன்கு உச்சரிப்போடு சொல்ல தெரிஞ்சவர்கள் நல்ல வழிமுறையில வணங்கக்கூடிய பத்மநாபன் இவர்தானா. அப்ப அவனுடைய அந்த அந்த கான்ட்ராவை சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு பக்கம் அவன் ரொம்ப கொடூரமாக ஒன்றை செய்யக்கூடியவன், அழித்து ஒழிக்கக்கூடியவனா இருக்கான். இன்னொரு புறம் அவனே பார்க்கடலில் பள்ளி கொண்டு அவனே படைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒருவனாகவும், வேதங்கள் உணர்ந்தவர்களெல்லாம் வந்து நல்முறையில் வணங்கி அவ அவனை அவன் அருளை வேண்டும் இடத்திலும் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்து எம் அண்ணலே. இந்த கதையை முன்னாடியே பார்த்திருக்கோம். பெரியாழ்வார் பார்க்கும்போது பார்த்தோம்னு நினைக்கிறேன். பெரியாழ்வாரோ குலசேராழ்வாரோ மறந்துட்டேன். கங்கை எப்படி வந்தது அப்படின்னா, பெருமாளுடைய பாதத்திலிருந்து அந்த பெருமாளின் பாதத்திற்கு கழுவுவதற்காக வந்த நீர் தான் அப்படியே வந்து கங்கையாக, ஆகாய கங்கையாக மாறி அதை சிவன் தன் தலையில் தாங்கி, ஏன்னா பெருமாளின் காலடிப்பட்ட நீராச்சே, அப்படியே நேர பூமிக்கு போனா சரியாது அப்படின்னு சொல்லி அந்த புண்ணியத்தை தன்னுடைய தலையில தாங்கி அதிலிருந்து கீழே கங்கையை விடுறானாம். அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா, சைவத்துக்கு போனீங்கன்னா அப்படியே உல்டா ஆயிரும். சிவன்ட்ட இருந்து பெருமாள் வாங்கி விடுற மாதிரி ஆகும். இது சும்மா அப்படி ஒரு ஒரு பெருமைக்கு சொல்லிக்கிறது. கங்கை நீர் பயந்த, பயந்தனா தந்த, அதை கொடுத்தன்னு அர்த்தம். கங்கை நீரை கொடுத்த பாத பங்கஜம். பங்கஜம்னா வடமொழியில தாமரைன்னு அர்த்தம். தமிழ்ல பங்கயம் அப்படின்னு வருது. சோ பாத கமலம், அதான் பாத பங்கஜம். பாத பங்கஜம், பாதம் கமலம் போன்ற திருப்பாதத்தில் இருந்து கங்கை நீரை எங்களுக்கு கொடுத்த என் தலைவனே, உரத்தினில் சாரி, அங்கை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாளும் ஏந்தினாய். ஒரு என்றைக்கும் வற்றாத ஜீவ நதியை உருவாக்கி கொடுத்தவன்,
என்ன செஞ்சிருக்கான் அடுத்த வரியில, தன் கைகளில் அங்கை, தனது உள்ளங்கைகளில் ஆயுதங்களை ஏந்தியிருக்கான். என்ன ஆயுதம்லாம் ஏந்தியிருக்கான்? ஆழி, சங்கு, தண்டு, வில், வாள், 5 ஆயுதங்களை எழுந்திருக்கான். அந்த 5 ஆயுதங்களுக்கும் வைணவ சம்பிரதாயத்துல பஞ்ச ஆழ்வார்கள்னு பேரு. எல்லாமே ஆழ்வார்கள் தான் அவங்களது. வில்லும் வாளும் ஆழ்வார் தான். 5 ஆழ்வார்கள், பஞ்ச ஆழ்வார்கள். 5 ஆயுதங்கள் அவனுடையது. அந்த 5 ஆயுதங்களையும் பொறித்த ஒரு சின்ன தகடத்தான் குழந்தைகளுக்கு இடுப்புல கட்டுவாங்க, எந்த விதமான தோஷமும் அதை அணுகாது இருக்கும்படி. அதுக்கு பேர் தான் ஐம்படை தாலி. அந்த 5 படைகள் இதுதான். ஆழி, சங்கு, தண்டு, வில்லு, வாள், இவை அனைத்தையும் ஏந்தியவனே சிங்கமாய தேவதேவ, சிங்கமாக வந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, தேன் உலாவு மென்மலர் மங்கை மன்னி வாழும் மார்ப. தேன் உலாவு மென்மலர், அதாவது இன்னும் தேன் நிறைந்திருக்கக்கூடிய மலர்களை சூடிய மங்கையாகிய அப்படின்னு ஒரு பொருள். தேன் செறிந்து இருக்கக்கூடிய தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய மங்கையாகிய ஸ்ரீலக்ஷ்மி, மன்னி, மன்னினா நிலைத்து, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மண்ணு புகழ் அப்படின்னாலே நிலைத்த புகழ். சோ இங்க மன்னி வாழும், நிலைத்து வாழும் மார்ப. இந்த மன்னி வாழும் மார்பதான் ஸ்ரீனிவாசன். தமிழ்ல இது அழகா அவனுக்கு பேர் வச்சிருக்காங்க, திருவாழி மார்பன். அதாவது திருவாழ் மார்பன், அதை திருவாழி மார்பன்னு சொல்றது வழக்கம். திரு வாழும் மார்பு, அவனுடைய நெஞ்சு திருவாழும் மார்பு, அதான் திருவாழி மார்பன்னு தமிழ்ல சொல்றது. ஸ்ரீனிவாசன்ங்கிறதுக்கு சரியான தமிழ் பெயர் அதுதான், திருவாழி மார்பன். அதான் மங்கை மன்னி வாழும் மார்ப ஆழி மேனி மாயனே. ஆழி நிறத்தில், அதாவது கடலின் நிறத்தில் இந்த மேனியை உடையவனே, மாயங்களை செய்யக்கூடியவனே. என்ன மாயங்கள்லாம் அவன் செஞ்சிருக்கான்? கங்கை நீரை ஆஹ் பூமிக்கு கொடுத்திருக்கான். 5 ஆயுதங்களை ஏந்தியவனாக இருக்கிறான். சரி, ஒண்ணு ஜீவநதியை கொடுத்து எல்லாரையும் காப்பாத்தின, அப்புறம் எதுக்கு ஆயுதம் ஏந்திட்டு பயங்கரமா நிக்கிற? சரி, இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவேன்னு பார்த்தா அடுத்து சிங்கமா இந்த ஆயுதங்கள் எதையுமே யூஸ் பண்ணாம ஒருத்தனை கதையை முடிச்சுட்ட. சரி, அவ்வளவு தூரத்துக்கு நீ ரொம்ப கொடூரமானவனா இருப்பேன்னு பார்த்தா இருக்கிறதுலயே அழகான பெண்ணு, இருக்கிறதுலயே செல்வம் மிகுந்த பெண் உன் மார்பில் நிரந்தரமாக வசிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரொமான்டிக்கான ஆளாவும் இருக்க. நீ மாயன் இல்லாம யாரு? ஆழிமேனி மாயனே. அவனுடைய மாயத்தை சொல்ற வரிசை அது. கொடுத்து காப்பாத்துற, அப்புறம் ஆயுதமேந்தி இப்படி நிக்கிற, அப்புறம் ஆயுதங்களே இல்லாம வெறுங்கையாலே ஒரு கொலையை செஞ்சுட்டு போற, அப்புறம் பார்த்தா இருக்கிறதுலே அழகிய பெண்ணை, அனைத்து நலன்களும் வளங்களும் பெருந்திய பெண் உன் மார்பில் நிரந்தரமாக வசிக்கக்கூடிய அளவிற்கு காதல் கொண்டவனாக இருக்கிறாய். நீ யாரு உண்மையிலே? இதுல எது உன்னுடைய நீ என்று சொல்லுவது? அதான் மாயம். ஆகவேதான் அந்த வார்த்தையை போடுறாரு, ஆழிமேனி மாயனே. வரத்தினில் சிரத்தை மிக்க, அதாவது தான் வாங்கிய வரத்தில் நம்பிக்கை மிகுந்தன்னு அர்த்தம். தான் வாங்கின வரத்தை ரொம்ப பிரமாதமா நம்புறான். யாரு? இவன் தான், இரணியன். ஏன்னா நேரடியா பிரம்மாட்டம் என்ன வரம் கேட்டான்? இரணியன் தவம் செய்து வரம் கேட்கும்போது பிரம்மாட்ட கேட்கிறான், எனக்கு என்று மரணமே நேரக்கூடாதுங்கிறான். இப்ப பிரம்மா சொல்றாரு, இப்ப அங்க பாரு, எனக்கே அந்த சக்தி கிடையாது, நானே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கிறதுக்கு எனக்கே லைசன்ஸ் இருக்கு. அதனால மரணம் இல்லாத, அதாவது சிரஞ்சீவி தன்மை, அதாவது மரணமற்ற நிலையை என்னால கொடுக்க முடியாது, ஐ ஆம் நாட் ஆத்தரைஸ்டு அப்படின்னு பிரம்மா சொல்லிடுறாரு. இவன் யோசிக்கிறான், சரி அதை வேற மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட வரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிரில்லியண்டான ஒரு வரத்தை கேட்டான். என்ன கேட்டான்? நான் பகல்லையும் சாகக்கூடாது, ராத்திரிலையும் சாகக்கூடாது. ஏன்னா 2 தானே இருக்கு, இரவு பகல் தானே இருக்கு. இரவும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாது. சரி, வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியேயும் சாகக்கூடாது. இது என்னையா புதுசா இருக்கு? ஆமா அப்படித்தான். சரி, வீட்டுக்கு உள்ளேயும் சாக மாட்டேன், வீட்டுக்கு வெளியேயும் சாக மாட்டேன். எந்த ஆயுதங்களாலும் நான் சாகக்கூடாது. இது என்ன விசித்திரமா இருக்கு? சரி, ஓகே வச்சுக்க, எந்த ஆயுதமும் உன்னைய கொல்லாது. என்னைய விலங்குகளும் கொல்லக்கூடாது, மனிதர்களும் கொல்லக்கூடாது. அவன் பாருங்க, ஏன்னா நேத்து வரைக்கும் பார்த்தோம் தெரியுமா, குழம்பு சாதி அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம அதை பார்த்தோமா? எது குழம்பு சாதின்னு சொல்லும்போது
மனிதர்களையும் விலங்கு திரியக் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுக்கில் வளரும் விலங்குகளையும் மனிதர்களையும் தானே ஒரே ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த இடத்துக்குள்ள வருவாங்கன்னு சொல்லி வைக்கிறாரு. ஆகவே அவனும் அதைத்தான் தெளிவா கேட்கிறான். விலங்குகளோ மனிதர்களோ என்னைய கொல்லக்கூடாது. சரி, தேவர்கள் என்னைய கொல்லக்கூடாது. சரி, தேவர்கள் உன்னைய கொல்ல முடியாது, மனிதர்கள் உன்னைய கொல்ல முடியாது, விலங்குகள் உன்னைய கொல்ல முடியாது. அடுத்து அது ஒருத்தன் இறக்கணும்னா என்னெல்லாம் வேணும் நீங்க யோசிச்சு பாருங்க. கொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும். இந்த கொல்லப்படுபவனுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இவனை கொல்றதுக்கு இவன் வந்தான், இவன் வந்து அவனை கொன்னுட்டான்னு சொல்லணும். இப்போ ஒரு ஆள் வரணும். இப்ப அந்த ஆளும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இறப்பதற்கு ஒரு காலம் வேணும். இப்ப காலத்தையும் இல்லைன்னு ஆக்கிட்டேன். இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, நான் சாகக்கூடாது. இரவுலையும் சாகக்கூடாது, பகல்லையும் சாகக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடம்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல? அந்த இடம்ங்கிறது வீட்டுக்கு உள்ளேயா வீட்டுக்கு வெளியிலயாங்கிறது கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இது. இவன் இன்னொன்னு என்ன கேக்குறான், வானிலும் சாகக்கூடாது, மண்ணிலும் சாகக்கூடாதுங்கிறான். அந்த இடத்துலயும் எனக்கு சாவு கூடாது, பூமியிலையும் எனக்கு சாவு வரக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது. இடம் வந்து எவ்வளவு கிளியரா டிஃபைன் பண்ணிட்டான். வீட்டுக்கு உள்ளேயும் கிடையாது, வெளியேயும் கிடையாது, மேலேயும் கிடையாது, கீழேயும் கிடையாது, பூமியிலையும் கிடையாது. அப்ப மரணத்திற்கான இடம், மரணத்திற்கான காலம், மரணத்திற்கு காரணமாக இருப்பவர்கள், இவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான் வரத்தினால. அப்ப இதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டா மரணம் வர வாய்ப்பு இல்லைல்ல. இதுதான் அவனுடைய கணக்கு. அதனாலதான் அந்த வரத்தினில் ஸ்ரத்தை இப்படி வரம் வாங்கின உடனே அவன் இப்ப வெல்வதற்கு யார் இருக்கா? யாரால வெல்ல முடியும்? இந்திரன் வெல்ல முடியுமா? வேற தேவர்கள் வெல்ல முடியுமா? பிரம்மா வரத்தால அது முடியாது. மானுடன் வெல்ல முடியுமா? முடியாது. வரம் வாங்கியிருக்கான். அப்படி விலங்கு ஏதாவது வந்து அவனை கொல்லலாமா? முடியாது. வரம் வாங்கியிருக்கான். ஆயுதங்களால அவனை கொல்லலாமா? முடியாது. வரம் வாங்கியிருக்கான். சரி, பகல்ல சண்டை போட்டு கொல்லலாமா? முடியாது. வரம் வாங்கியிருக்கான். ராத்திரி கொல்லலாமா? முடியாது. வரம் வாங்கியிருக்கான். நீங்க என்ன செய்வீங்க அவனை? அப்ப அந்த வரத்துல வந்த அகந்தை இருக்கு இல்லையா? ஸ்ரத்தைன்னா அந்த இடத்துல அவனுடைய இதை குறிப்பது கிடையாது. அதன் மேல ஓவர் கான்பிடன்ஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல வரத்தின் மேல் இப்படி வாங்கின வரத்தினால நம்மளை எவனாலையும் கொல்லவே முடியாதுங்கிற ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அவனுக்கு வந்துருது. யாருக்கு? வாழ்யையிற்று மற்றவன், அந்த வளைந்த பற்களையுடைய மற்றவன் யாரு? இரண்யன். இந்த வாழியற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்து, அவன் உரம்னா நெஞ்சு, நெஞ்சில கைய வச்சு உயிர்த்தலத்தை ஊன்றினாய். ஊன்றினாய்னா இந்த இடத்துல அழுத்தி எடுத்தாய்ன்னு அர்த்தம். அவன் உயிர்த்தலமாகிய ஹிருதயம், நெஞ்சத்தை பிளந்து எடுத்திருக்க. எப்பேற்பட்டவன் பாருங்க. அப்ப இவன் எவ்வளவு பெரிய ஆளு. அவன் வரத்தை எப்படி டிஃபை பண்ணியிருக்கான் நமக்கு தெரியும். நீ உனக்கு என்னையா ஒவ்வொன்னையா டிஃபை பண்ணிட்டே வரான். எங்க சாகக்கூடாதுன்னு சொன்னாம வீட்டுக்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியும் சாகக்கூடாதுன்னு சொன்னானா? வாசப்படியில வச்சுக்கிறேன். வாசப்படி உள்ளேயா வெளியவா? வெளியே இருந்து வர்றவனுக்கு உள்ள, உள்ள இருந்து வர்றவனுக்கு வெளியே. அப்ப அது உள்ளேயும் கிடையாது, வெளியேயும் கிடையாது, நடுவுல வாசப்படியில தான் வச்சு கொல்லுவேன். என்ன கேட்டா, மேலையும் கொல்லக்கூடாது, கீழையும் கொல்லக்கூடாது. என் மடியில போட்டுக்கிறேன். என் மடிங்கிறது மேலையா கீழையா? ரெண்டும் கிடையாது இல்ல. என் மடி. என்ன கேட்டா, ஆயுதங்களால கொல்லக்கூடாது. அப்படித்தானே? டூல், ஆயுதம் கிடையாது. என் கை நகமே தான் ஆயுதம். என் கை நகம் எப்படி ஆயுதமாகும்? அது ஆயுதம்னா செய்யப்படுவது தானே ஆயுதம். ஆயத்தம், அது ஆயுதம் தான் ஆயத்தம். அது உன்னை உருவாக்குவது. அப்படி வரக்கூடியது இருக்கு இல்லையா? அப்ப ஆயுதம்ங்கிறது உருவாக்குவது. நகத்தை யார் உருவாக்குறா? தானா வளருது. ஆகவே அது ஆயுதமே கிடையாது. அதை வச்சு கொல்லுவேன். சரியா? அவன் தேவர்களும் கொல்லக்கூடாது. நான் தேவர்களே கிடையாது. நான் தேவர்களுக்கெல்லாம் முற்பட்டவன் இல்லையா? தேவர்களே நாம் சொல்லி பிறந்தவங்க, நான் சொல்லி உருவானவங்க. நான் தேவனும் கிடையாது. மானுடனா? மானுட உடல் இருக்கு. அப்ப நீ மானுடனா? இல்ல. ஏன்னா சிங்கத்தலை இருக்கே. அப்ப நீ மிருகமா? இல்லையே, மானுட உடல் இருக்கே. அப்ப நீ கேட்ட எந்த லாஜிக்லயும் இல்ல. காலையிலயும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டேன். காலையும் மாலையும் சந்திக்கிற அந்தி பொழுதுல வந்து உன்னைய நான் கொல்றேன். அப்ப வரத்தினில் சிரத்தை மிக்க ஒருவனை, அவன் ஓவர் கான்பிடன்ஸ அதுக்குள்ள ஒரு பாயிண்ட வச்சு அதை எல்லாத்தையும் டிஃபை பண்ணி அவனை கொல்றார். அப்பேற்பட்ட பெரிய ஆளிவன். அவன் அடுத்த வரியில பாருங்க, நீ இரத்தி. இரத்தினா நீ போய் தானம் கேட்டு கெஞ்சி நிக்கிற. யார் நீ? அப்பேற்பட்ட வரம் வாங்கி அவனுக்கு மரணமே கிடையாதோன்னு எல்லாரும் நினைக்கும் போது
அந்த வரத்துல ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சு அது வழியா போய் எவனாலும் வெல்ல முடியாத ஒருத்தனை வென்று வந்தையே, நீ போய் ஒருத்தன்ட்டு தானம் கேட்டு நிக்கிற. யாரு மகாபலி சக்கரவர்த்திட்ட போய் வாமன ரூபத்துல கேட்கிறாரு இல்லையா, அதைத்தான் இங்க சுட்டி காமிக்கிறாரு. இரத்தி நீ நீ போய் இரத்தல் அப்படின்னா தானம் கேட்டல். நீ போய் தானம் கேட்டு நிக்கிறியே, இது என்ன பொய்? இது என்னையா பொய்யா? இதே பொய்யான விளையாட்டா இருக்கு. அப்பேற்பட்ட அரக்கனை ஒண்ணுமில்லாம அடிச்சு நெஞ்ச கிழிச்சு கொன்னு போட்ட. இப்ப என்னடான்னா இன்னொருத்தன்ட்ட போய் எனக்கு 3 அடி மண்ணு திரையான்னு கெஞ்சிட்டு நிக்கிற. என்னையா காமெடி பண்ணிட்டு இருக்க நீ? இது என்ன பொய்? இறந்தமன் வயிற்றுள்ளே கரத்தி. சரி, அவங்கிட்ட மண்ணை தானமா வாங்கினியே, அப்ப அது என்னவோ ஓன் பண்ணி நீ அந்த அந்த மண்ணை அப்படி இதாவா வச்சிருக்க? அதுவே உன் வயிற்றுக்குள்ள அடக்கம். அதையே தூக்கி வாய்க்குள்ள போட்டு முழுங்க போற. அந்த இறந்தமன் வயிற்றுள்ளே கரத்தி. கரத்தல் அப்படின்னா ஒளிச்சு வைத்தல், அதாவது உண்டு உள்ள ஒளித்து வைத்தல். அந்த உலகத்தையும் நீ வாங்கின உலகத்தையும் அண்டம் வரைக்கும் அளந்திய, ஒரு காலால் மண்ணையும் ஒரு காலால் விண்ணையும் அளந்திய, அத்தனையும் தூக்கி நீ தான் பிரளய காலத்துல வாய்க்குள்ள போட்டு முழுங்கி வயிற்றுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்க போற. என்ன விளையாட்டு இது? அப்படி இருக்கும்போது நீ போய் அதையே இன்னொருத்தன்ட்ட தானம் கேட்கிற. உன் கருத்தை யாவர் காண வல்லர். என்ன நோக்கத்துல நீ இதையெல்லாம் செய்யறன்னு யாரால சொல்ல முடியும்? நீ தான் உலகத்தையே படைச்சவன், அதை போய் இன்னொருத்தன்ட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கிற. நீ தான் இந்த உலகத்துல சாகவே முடியாதுங்கிற அளவுக்கு வரம் வாங்கின ஒருத்தனை கொன்னவன். நீ போய் கெஞ்சி நீ இறந்து கொண்டு நிற்கிறாய். இதுல என்ன உன்னுடைய யோசனை? உன்னுடைய இப்ப இந்த உன் மைண்ட்ல என்னதான் இருக்குன்னு யாரால சொல்ல முடியும்? அது இறைவனுடைய பிரம்மாண்டம். அது இறைவனுடைய எண்ணம் என்னங்கிறது நமக்கு பார்க்க முடியாது. அது அவ்வளவு பிரம்மாண்டமானதுங்கிறார். ஆணினோடு பெண்ணும் ஆகி அல்லவோடு நல்லவாய், ஆணான பெண்ணான ஆணும் பெண்ணும் அல்லாத 3ஆம் பாலினமாகவும் ஆனவன் நல்லவாய், இவை அனைத்திலும் சிறந்தவையாகவும் நீயே இருக்கிறாய். ஊனோடு ஓசை ஊருமாகி, நம்ம சொன்னோம் இல்லையா, ரசம் சப்த ஸ்பர்ச எல்லாமாக ஆகி ஒன்று அலாத மாயையாய். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. ஒன்று அலாத மாயையாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயை என்பது என்ன? இந்த நாளைக்கு இவங்க அந்த இந்திரநீலம் குறித்து பேசுறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும். அதுக்காக இந்திரநீலத்தை சும்மா புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். அதுல காளிந்திக்கு ஒரு இடம் வருது. காளிந்தி மச்சர் குலத்துல பிறந்தவ. அவளுக்கு ஒருத்தர் சின்ன வயசுலயே சொல்லிடுறாரு, நீ மகாலட்சுமியினுடைய அம்சம். நீ இங்க எதெல்லாம் இது இன்பம் என்று சொல்லப்படுகிறதோ அவற்றை துறந்து நீ அப்படியே பெருமாளையே நினைச்சுக்கிட்டு 4 கரங்களோடு சங்கு சக்கரத்தோடு அவன் உனக்கு பெரும் கோலத்தை காட்டி உன்னை அவனே ஏத்துக்குவான் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. அதனால அவ இருக்கா. அப்ப எப்ப அவன் வருவான் அப்படின்னு அவ கேட்கும்போது அவர் ஒரு கணக்கு சொல்லிட்டு போறாரு. இந்த யமுனையில போற மீன்கள் எல்லாம் எண்ணிக்கிட்டே இரு. எப்ப நீ எல்லா மீன்களையும் எண்ணி முடிக்கிறையோ, யமுனையில போற மீன்களை, அப்ப உனக்கு அவரு வந்துருவாரு. அந்த கணக்கை கரெக்டா அவர் சொல்லிடுவாருன்றா. யமுனையில எத்தனை மீன் போகும்? இவ எப்ப எண்ணி முடிக்கிறது? ஆனா ரொம்ப பிரில்லியண்டா அதை ஜெயமோகன் எழுதியிருப்பாரு. திரும்பி இவன் வரான். கண்ணனும் அர்ஜுனனும் யமுனையினுடைய ஊற்று முகத்தை பார்ப்பதற்கு போறாங்க. போயிட்டு வரும்போதுதான் இதை பாக்குறாங்க. இவ இவ இருக்கிற இடத்த பார்த்துட்டு இவள்கிட்ட போய் கண்ணன் சொல்றான், கேக்குறான், யமுனையில எத்தனை மீன்களை பார்த்த? எவ்வளவு மீன்களை எண்ணி முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். எத்தனை மீன்கள்? ஒன்னே ஒண்ணு அப்படிங்கிறா. யமுனையில் இருக்கும் மொத்த மீன்களின் எண்ணிக்கை 1 அப்படின்றா. ஆஹா அப்படின்றான். நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியேங்கிறான். உடனே நீ தான் நாராயண ரூபம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா அவ. அத்தனை மீன் போடும்போது எப்படியா ஒண்ணுன்னு சொன்னா? மீன் என்பது ஒண்ணு, அது அவ்வளவு பிரிந்து போய் வெவ்வேறாக இருக்கலாம். அதுதான் மாயை என்பது. பிரிந்து ஒன்றை பிரித்து பார்ப்பது மாயை. ஒன்று 2 ஆயிட்டுனாலே மாயைன்னு அர்த்தம். அதனாலதான் அத்வைதம்னு சொல்லும்போது அத்வைதம். துவைத்த அப்படின்னாலே 2ன்னு அர்த்தம். த்வி அப்படின்னா 2. துவைத்த இரண்டானது, அத்வைத இரண்ட ஆகாதது.
இரண்டாக ஆகாதது. அத்வைத. அப்ப அதுதான் ஒண்ணு, ஒன்லி ஒன். அதை தான் இங்க அவர் சொல்றாரு. ஒன்று அலாத ஒன்று அலாத, ஒன்று என்று இருக்காத அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிந்தியன்னு அர்த்தம். ஒன்றுக்கும் மேற்பட்டன்னு அர்த்தம். அதான் ஒன்று அலாத. நீங்க 2, 3, 4, 5ன்னு கவுண்ட் பண்ணிட்டே போவாங்க, அது எல்லாமே பிரிஞ்சது தான். பிரியவே பிரியாதது எது? ஒன்னு தான் பிரியாதது, ஒன். இந்த ஒன்லி ஒன். ஒன்னோட இன்னொன்னு சேர்ந்து 2 ஆகும். அப்போ ஒண்ணுங்கிறது 2 ஆயிருச்சு, பிரிஞ்சிருச்சு. 2 ஒன்னு சேர்ந்து 2 ஆயிருச்சு. 3 ஒன்னு சேர்ந்து 3 ஆயிருச்சு. ஆனா ஒன்னோட எது சேர்ந்து ஒன்னா இருக்கும்? எதுவும் சேராமலேயே ஒண்ணு ஒன்னாவே இருக்கும். அப்போ ஒண்ணு அல்லாத எல்லாமே பிரிந்தது. அதுதான் மாயை. பிரிந்ததுதான் மாயை. ஒன்று அலாத மாயையாய் ஒன்றுக்கும் மேற்பட்டதாக பிரிந்து காணப்படுகிற, ஒன்று என இல்லாத அப்படின்னா பிரிந்து இருக்கிறன்னு அர்த்தம். ஒன்று அலாத மாயையாய், அதானவன் அவன்தான். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. இந்த இந்த அத்வைதம்ங்கிறது இந்த இடம்தான். ஒன்று அலாத ஆணினோடு பெண்ணுமாகி, அல்லவோடு நல்லவாய், ஊனோடு ஓசை ஊரும் ஆகி, ஒன்று அலாத மாயையாய். இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற மாயையாகவும் நீயே தான் இருக்கிறாய். இப்ப இது வைஷ்ணவம். வைஷ்ணவத்துல மாயைங்கிறது திரை கிடையாது, அது இறைவனே. இறைவனினுடைய ஒரு அம்சம்தான் மாயையும். அதான் இங்க சிறப்பா அதை சொல்றாரு. ஒன்று அலாத மாயையாய் பூனி பேணும் ஆயன் ஆகி, எல்லாவற்றையும் ஆஹ் பூனி, பூனின்னு அந்த இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பூண்டு, அதாவது அணிந்து கொண்டு, அந்தந்த இடத்துக்கான ஒரு வேஷத்தை எடுத்துக்கொண்டு, அத அப்படின்னு நம்ம ஒரு பொருள் எடுக்கலாம் இங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆயனாகினா அந்த பசுக்களை மேய்க்கிறவனாகி, அந்த அந்த ஏன் அந்த அந்த ஆனாயனா அந்த வேடத்தை பூண்டவன் நீ. இப்பதான் பூனி, பூனி இதை எல்லாவற்றையும் என்ன சொல்றது, மாடுகளை பேணும் ஆயனாகி, பொய்யினோடு மெய்யுமாய். பொய்யினோடு மெய்யும்னா கிருஷ்ணாவதாரத்துல அவன் எங்க பொய் சொல்றான் எங்க மெய் சொல்றானே நமக்கு தெரியாது, ரெண்டும் கலந்தவனா இருக்கான். பொய்யினோடு மெய்யுமாய் இருந்து காணி பேணும் மானியாய். காணினா நிலம், காணி நிலம்னு சொல்றோம் இல்லையா? காணி பேணும் மாயனாய், மானியாய். மானி என்றால் பெரியாழ்வார் பாசுரத்திலேயே பார்த்திருக்கோம், பிரம்மச்சாரி, அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவன், அவன் தான் மானி. மானிங்கிறவன் பிரம்மச்சாரி, அதாவது பிரம்மத்தை ஆராய்பவன், கல்வி பயிலும் ஒருவன், ஸ்டூடெண்ட். காணி பேணும், நிலத்தை கேட்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாக வந்து, கறந்து சென்ற கல்வனே. எப்படி கறந்துன்னா என்னை ஏமாத்தி, எப்படி ஏமாத்துன? வந்து நிற்கும் போது குள்ளனா வந்து நின்ன. எப்போ? அந்த காணிய கேட்கும்போது, 3 அடி நிலம்தான் கேட்கும்போது நீ குள்ள. அவன் தந்தேன்னு சொன்ன உடனே நீ யாரான? உலகத்தையே தனது ஒரு காலின் கீழ் அடக்கக்கூடிய திருவிக்ரம் அவதாரமாக எழுந்து அவனை ஏமாத்திட்ட. கறந்து சென்ற கல்வனே, அப்படி போனவனே. அப்போ இது இது எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. அவன் யார்? அவன் எல்லாமாவும் இருக்கான். குள்ளனாக வந்த ஒருவன் உலகையே ஒரு அடியால் அளக்கக்கூடியவனாக, ஓரடியால் உலக அளந்தவன் இல்லையா அவன், ஒரே அடியால உலக அளக்கக்கூடியவனா மாறுறான். ரெண்டுமே அவன்தான். இத்தினூண்டு பையனா முழங்கால் உயரத்துக்கு பார்க்கவே ஒரு பொடி பயலாட்டம் வந்து நின்னவனும் அவன்தான். இந்த உலகத்தை ஒரு அடியால் அளக்கக்கூடிய பிரம்மாண்ட ரூபம் கொண்டவனும் அவன்தான். அவன்தான் எல்லாமாகவும் இருப்பான். ஜீரோவும் அவன்தான், 360 டிகிரியும் அவன்தான். அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆணினோடு பெண்ணுமாகி, அல்லவோடு நல்லவாய், அவுனோடு ஓசை ஊருமாகி. இந்த ஆணினோடு பெண்ணுமாகி, அல்லவோடு நல்லவாய் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்ன பொருள்னா, ஆணினோடு பெண்ணுமாகி, அல்லவோடு ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாத அலியாகி அப்படின்னு ஒரு பொருள் வைக்கிறாங்க. ஆனா நான் அந்த இடத்துல வந்து அந்த உரையாசிரியர் வந்து ஒரு சின்ன மாறுபாட்டோட தான் இதை பார்க்குறேன், என்னுடைய வாசிப்பா. ஆணினோ எல்லாமே இந்த இடத்துல இப்போ ஆணினோடு பெண்ணும், ஆணும் பெண்ணுமாகிய படைப்பு, படைப்பின் பிரிவு. ஏன்னா அது எல்லா உயிர்களுக்கும் உட்பட்டதுல, எல்லா உயிர்கள்லையுமே ஆண் உயிர் பெண் உயிர்னு இருக்கு. ஸோ ஆணினோடு பெண்ணுமாகி, அல்லவோடு நல்லவாய், அல்லவை நல்லவை, அதாவது நல்லதும் தீயதும் ஆகிய இரண்டுமே அவன்தான்.
அதைத்தான் அல்லவோடு நல்லவாய். இந்த அல்லவோட கொண்டு போய் ஆணினோடும் பெண்ணுக்கு சேர்த்தீங்கன்னா தான் அது மூன்றாம் பாலினம்ங்கிற கருத்து வருது. அது உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நம்முடைய கருத்தை அதை எடுத்தோம்னா ஆகின்னு சொல்லும் போதே அது முடிஞ்சிருது. ஆணினோடு பெண்ணும் ஆகி அல்லவோடு நல்லவாய், அல்லவோடு நல்லவாய், தீமையோடு நன்மையுமாய். அப்ப தீமையும் நன்மையும் உட்கலந்ததுதான். தீமையோடு நன்மையாய், அல்லவோடு நல்லவாய். அதற்கு பிறகு ஊனோடு ஓசை ஊருமாகி ஒன்று அலாத மாயையாய் அப்படின்னு வரக்கூடிய பொருள். இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நீங்க நிதானமா வாசிச்சு பாருங்க, நிறைய பொருள் கொடுக்கும். ஆணினோடு பெண்ணுமாகி அல்லவோடு நல்லவாய், ஊனோடு ஓசை ஊருமாகி ஒன்று அலாத மாயையாய், பூனி பேணும் ஆயனாகி பொய்யனோடு மெய்யுமாய் காணி பேணும் மானியாய் கறந்து சென்ற கல்வனே. இப்போ இந்த 1, 2, 3 வரிகளில் அவனது குணம் பாவங்கள், அதுல இருக்கக்கூடிய டைகோட்டமி, அவன் குணபாவங்கள்ல இருக்கக்கூடிய எதிரெதிர் தன்மை பேசப்பட்டது. அது அப்படியே ஒரு நிகழ்வாக மாற்றி காட்டப்பட்ட புராணம் தான் கடைசி வரி. காணி வேணும் மானியாய் கறந்து சென்ற கல்வனே. இப்போ ஒரு புராணம் நமக்கு எதை சொல்லுதுன்னு தெரியுதா? இப்போ கடைசியா இதுல ஒரு கேள்வி கேட்டப்போ அந்த இதை பேசணும். நம்ம ஒரு புராணத்துல there is a grain of truth, ஒரு சின்ன உண்மை எங்கேயோ ஒளிஞ்சு கிடக்கும். அதை சுற்றி ஒரு பெரிய கதை பின்னப்பட்டு இருக்கும். நாம கதையில கவனம் செலுத்தும் போது உண்மை நம்மளை அறியாமலேயே இந்த மாட்டுக்கு வாழைப்பழத்துக்குள்ள மாத்திரை வச்சு கொடுக்குற மாதிரி அது உள்ள போயிடும். என்றைக்கோ ஒரு நாள் அந்த மாத்திரை வேலையை காமிச்சு நம்முடைய அறியாமை வியாதியை நீக்கும். அப்படித்தான் இது. காணி வேணும் மானியாய், குள்ளனாக வந்து உலகை அளக்கும் உருவத்தோடு அவன் மாறினான். அப்ப குள்ளனா வந்தவன் யாரு? நீங்க நல்லா கவனிங்க, அதை 2 அவதாரமா சொல்லுவாங்க. வாமன அவதாரம், திருவிக்கிரம அவதாரம். 2ல ஏதாவது ஒன்ன கணக்குல சேர்த்துப்பாங்க தசாவதாரத்துல. ஆனா திருவிக்கிரமனையும் ஏன் அவதாரம்னு சொல்றாங்க? வாமனனாக அவதரித்தவன் திருவிக்கிரமனாகவும் மாறினான். 2மே அவதாரம், 2மே ஒருத்தன்தான். குள்ளனாக இத்தினூண்டா இருந்தவனும் ஒருத்தன்தான், உலகை அண்டத்தை அளந்தவனும் ஒருவன் தான். அப்போ அந்த டைகாட்டமிய நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க. அதுதான் இறைவன். அல்லவோடு நல்லவாய், ஆணினோடு பெண்ணாய், ஊன் ஓசை ஊறு எனப்படும் வெவ்வேறு உணர்வுகளாய் இப்படி பிரிந்து பிரிந்து இருக்கக்கூடிய மாயையாய், அதான் ஒன்று அலாத மாய், ஒன்றாக இல்லாமல் பிரிந்து இருக்கக்கூடியது. அதான் நான் சொன்ன ஆணும் பெண்ணுமாக பிரிந்தல், அல்லவை நல்லவைன்னு பிரிதல், ஊன் ஓசை ஊருன்னு பிரிதல். இந்த இப்படி பிரிதல் எல்லாமே மாயை. அதான் ஒன்று அலாத மாயையாய் அவன் வந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஆயனாகி, அதுக்கு அவன் பொய்யும் மெய்யும் கலந்து எல்லாவற்றையும் செய்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் தான் இந்த காரியத்தை செய்தான். அப்ப அதை நம்பலாம். விண் கடந்த சோதியாய், இப்ப அடுத்த இடத்துக்கு வந்துட்டார். இது எல்லாமே இந்த பூமியில நமக்காக செய்தது. அப்ப அவனை நீங்க அறிவால் உணரணும்னா அவன் என்னவா இருப்பான்? இங்க நமக்கு இதை செஞ்சான், என்னவாகலாம் இருக்கான். இவனை நீ உணர்வதாக இருந்தால் அவன் எவ்வாறானவனாக இருப்பான்? விண்கடந்த சோதியாய், இந்த விண்ணையெல்லாம் தாண்டிய ஒளியாய் அவன் இருப்பான். அந்த இடத்துல ஒரு நுட்பம் இருக்கு. அது என்ன விண்கடந்த சோதி? எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரைக்கும் பூமிக்கு சூரிய ஒளி வருகிறதோ அது வரைக்கும் விண். சூரியனது ஒளி பூமியில படக்கூடிய அந்த அந்த இடம் வரைக்கும் தான் விண் அப்படின்னு சொல்லுவீங்க. சூரிய ஒளியையும் தாண்டி போயிட்டீங்கன்னா இருள் தானே ஃபுல்லா. நமது அண்டசராசரமே எப்படி இருக்கு? சூரியனது ஒளி பூமியில படுது. அப்படி இல்லைன்னா நீங்க நாசாவோட பிக்சர்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஏதோ ஒரு டார்ச் லைட், ஊசியில இருந்து டார்ச் லைட் அடிச்ச மாதிரி சூரிய வெளிச்சம் பட்டு பூமியில விழுந்துட்டு இருக்கு. அந்த அந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா மொத்த அண்டமும் எப்படி இருக்கு? அண்டசராசரமும் இருள்ல தான் இருக்கு. அப்போ இந்த சூரியனது ஒளியால் கண்ணுக்கு புலனாகக்கூடிய விண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த விண் என்பது இத முழு மூலப்பொருள், மூல முதற் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்டு. விண் என்றால் அதுதான் முதற் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த உரையாசிரியத்துக்குள்ள போக வேண்டாம். நம்ம நார்மலாவே இதை யோசிப்போம், சாதாரணமா யோசிப்போம். விண் என்பது கதிரவனுடைய ஒளியால் நம் கண்களுக்கு படக்கூடிய தொலைவைத்தான் நம்ம விண்ணுன்னு சொல்றோம். அப்ப விண்ணை கடந்து விட்டால் ஒளி இல்லை. அதாவது சூரியனது ஒளி படம் இடத்தை விட்டு தாண்டி போயிட்டீங்கன்னா இருள் தான் இருக்கும். ஆனா அங்கு ஜோதியென இருப்பவன் யாரு? இவன் தான். அப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஜோதி இல்ல அவன், சூரியனையும் தாண்டிய ஜோதியாக விளங்கக்கூடியவன் அவன்.
ஆகவேதான் அந்த வார்த்தை விண் கடந்த சோதியாய். அந்த வார்த்தை எவ்வளவு, எப்படி கொண்டாந்து இந்த வார்த்தையை இருந்தாலும் இங்க போட்டாருன்னு எனக்கு யோசிச்சு யோசிச்சு அவ்வளவு ஆச்சரியம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திருமழிசை ஆழ்வார்னுடைய ஸ்காலர்லினஸ் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த ஆள் ஸ்காலர், அந்த ஆள் பெரிய அறிஞன், நிறைய கற்று தேர்ந்த ஆளு அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் அதான். விண் நிறைந்த சோதியாய்ன்னு போடலாம், நமக்கு ஈஸியா புரியும். ஆனா அவர் தெளிவா ஒரு வார்த்தையை போடுறாரு, விண் கடந்த சோதியாய். நீ பூமின்னு எது, உன் கண்ணுக்கு படுற அத்தனையுமே சூரியன் வெளிச்சத்தால உன் கண்ணுக்கு படுவது. பிரத்யக்ஷ தெய்வம்னு சூரியனை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணுக்கு புலனாகக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொன்னு, பிரத்யக்ஷத்தை அருளுகிற தெய்வம் அவன்தான். ஏன்னா அந்த ஒளி பட்டாதான் உனக்கு எது என்ன இருக்கு உன் கண்ணு முன்னாடின்னு தெரியும். அதான் பிரத்யக்ஷம். உன் கண்களால் பார்ப்பது தானே பிரத்யட்சம். பார்ப்பதற்கு ஒளி வேணுமே, கண் இருந்தா போதுமா? உன்னைய நல்ல இருட்டு பிச் பிளாக், கருங்கும்னு இருக்கிற இருட்டுக்குள்ள கொண்டு உன்னை விட்டா உன் கண்ணு எதை பார்க்கும்? அப்ப உன் கண்ணுக்கு துலங்க செய்வது எது? சூரியனது ஒளி. நிலால இருந்து வெளிச்சம் வருது, அதுவும் சூரியனுடைய ஒளிதான்ப்பா. அப்ப எப்படி பார்த்தாலும் சூரியனது ஒளிதான் உனக்கு பிரத்யட்சத்தை அருள்வது. ஆகவேதான் அவன் பிரத்யட்ச தெய்வம், கண்ணுக்கு புலனாகக்கூடிய தெய்வமும் அவன்தான், கண்களுக்கு புலனாக்கக்கூடிய ஒரு அருளை தருபவனும் அவன்தான். ஆகவேதான் அவனை அப்படி சூரியனை சொல்றோம். அப்போ இந்த சூரியனையும் தாண்டி போயிட்டோம்னா அங்கு ஒளி இருக்குமா? அந்த ஒளியாக விளங்குபவனே எம்பெருமான் நாராயணன். விண் கடந்த சோதியாய், விளங்கு ஞான மூர்த்தியாய். இந்த இடத்துல விளங்குன்னு என்ன அர்த்தம்? விளங்குகின்றன ஸ்வயம் பிரகாசனாய்ங்கிற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம். சூரியனை போல அவன் பிரகாசிப்பவன் இல்லை, சூரியனது ஒளியை வாங்கி பிரகாசிப்பவன் இல்லை, தன்னளவில் தானே பிரகாசிக்க கூடியவன். ஆகவேதான் ஸ்வயம், ஸ்வயம்னா தனக்குத்தானே, ஸ்வயம் பிரகாச, தனக்குத்தானே ஒளியாக இருக்கக்கூடிய ஞான மூர்த்தியாய் விளங்குபவன். ஆகவேதான் அவன் விண்கடந்த ஜோதி. பன் கடந்த, இந்த இடத்துல பன் என்பது வேதத்தை குறிக்கும். பன் கடந்த தேசம், வேதம் சென்று சேர முடியாத, வேதத்தை எல்லாம் தாண்டி, வேதம் அறிந்தால் நீ என்ன செய்வ? இறைவனை புகழ்வ. எங்க போய் புகழ்வ? இப்ப முன்னாடி உள்ள பாட்டுக்கு வாங்க. நாள் நிறத்த வேதனாவர் நல்ல யோகினால் வணங்கக்கூடிய நீ எங்க இருந்த? பார்க்கடல்ல இருந்த, வியூகத்துல இருந்த. உனது வேதத்தின் வழியே நீ வணங்கி எங்க போய் சேரலாம்? பார்க்கடல்ல போய் சேரலாம். பார்க்கடலுக்கு போனா என்ன நடக்கும்? வியூகத்துல அவன் எதுக்கு உட்கார்ந்துருக்கான்? பக்தர்களது, உரையாசிரியர் பாஷையில ஆசிரிதர்கள், ஆசிரிதர்களுடைய குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தித்து அவர்களுக்கு உரிய லீலா விபூதியை நடத்துவதற்காக அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த உலகத்துல லீலா விபூதிக்கான விஷயங்களை கேட்பதற்கு, அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்க எங்க போய் நிக்கணும்? பார்க்கடல்ல போய் நிக்கணும். அப்ப 4 வகை வேதத்தையும் பிரமாதமாக சொல்ல தெரிஞ்ச, 4 விதங்களையும் உச்சரிக்க தெரிஞ்ச, நல்ல வழிமுறையில அவனை வணங்கக்கூடியவர்கள் எங்க போய் நிப்பாங்க? பார்க்கடல்ல. சரி, அப்ப அதுக்கு மேலெல்லாம் இருக்கு பரம். பர உலகம் எங்க இருக்கு? வைகுந்தம். அதுக்கும் மேல இருக்கு, அதான் பரம். அப்ப பரம்க்கு போகணும்னா இப்ப இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, வேதத்தையும் தாண்டி போகணும். நீங்க வேதத்தின் துணையோடு நீங்க பார்க்கடல் வரைக்கும் போவீங்க, அதுக்கு மேல இல்லையா போகணும் நீ? அதுக்கு வேதம் உதவாது, அப்ப பக்தி தான் உதவும். அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. பன் கடந்த தேசம், தேசம்னா இடம், எது? வைகுந்தம், பரலோகம், அவனது பரமபதம். அவன் பரமபதத்தை பன் கடந்துதான் அடைய முடியும். பன் கடந்த தேசம் மேவு பாவநாசனே, பாவநாசநாதனே. எவ்வளவு அருமையான வார்த்தை! பன் கடந்த தேசம் மேவு, அந்த வேதமெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம், அது வேதத்தால் சென்று அடைய முடியாத ஒரு இடம் ஒண்ணு இருக்கே, அந்த இடத்தில் விளங்கக்கூடிய, பாவத்தை அழிக்கக்கூடிய நாயகனாக இருப்பவனே பாவநாச நாதனே அப்படின்னு அவனை சொல்றாங்க. என் கடந்த யோகினோடு, இந்த இடத்துல நம்ம சொன்னோம் யோகுன்னா அந்த உபாயம், அந்த கல்யாண குணங்கள் ஆகியவை. என் கடந்த, அதாவது நமக்கு ஒரு 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 இது இருக்கு. இந்த பேர் என்ன,
ஆஹ் இந்த யோகிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே நம்ம அதை வந்து ஒரு மாதிரி இந்த யோகாசனா அதோட சேர்த்துடுறோம். ஆனா அந்த யோகிங்கிறது ஒரு வழி. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், யோகம்ங்கிறது ஒரு வழிமுறை அப்படின்னு நம்ம பேசணும். சொன்ன ஞாபகம் இருக்கு, எங்க பேசணும் ஞாபகம் இல்லை. ஆனா யோகம் என்பது ஒரு வழிமுறை. இங்க என்ன சொல்றாங்க, எண் கடந்த யோகினோடு, அதாவது எண்ணா இங்க நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, அல்லது எண்ணம், எண்ணுதல், எண்ண முடியாத எண்ணங்களை எல்லாம் தாண்டிய கல்யாண குணங்களோடு, அதான் யோகினோடு இறந்து சென்று மானியாய். எப்ப உன்கிட்ட இருக்கிறதே சகல கல்யாண குணங்களும், அனைத்து ஐஸ்வர்யங்களும் எண்ணிறந்த அளவுல, எண்ண முடியாத அளவுல உன்கிட்டயே இருந்தோம், நீ என்ன செய்த? இறந்து சென்று மானியாய், ஒரு பிரம்மச்சாரி வடிவில போய் இறந்து சென்று தானம் கேட்டு போய் நின்ன. மண் கடந்த வண்ணம். சரி, அதை கொடுத்தாங்க, 3 வாங்கிக்கன்னு அவன் சொன்னான். சொன்னோடனே என்ன செஞ்சிட்ட? மண்ணையும் கடந்துட்ட. இந்த வார்த்தையை கவனிங்க, விண் கடந்த, பண் கடந்த, எண் கடந்த, மண் கடந்த. அப்ப விண் கடந்த, சொல்லித்தரப்பட்ட அறிவால், சொல்லித்தரப்பட்ட கல்வியால் ஒருவனது அறிவு பிரகாசிக்கும். அதுதான் விண். விண் நிறைந்த சோதி அதுதான். ஆனா இந்த சொல்லித்தரப்பட்ட அறிவிற்கும் தாண்டி ஞானமாகிய ஒன்றை அடைந்து, அறிவிற்கு மேல் இருக்கக்கூடிய ஞானமாகிய ஒன்றை அடைந்தால் அதுதான் பரமபதத்துல அவன்கிட்ட கொண்டு சேர்க்கும். அப்படி விண் கடந்த சோதியாகவும் ஸ்வயம் பிரகாசமாக விளங்கக்கூடிய ஞானத்தின் மூர்த்தி யாருன்னா அவன்தான். அதுதான் விண் கடந்த. சரி, அப்ப நான் படிப்பதன் மூலமாக நான் என்னுடைய அறிவு அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? அவன் வேதம் 4 ஓத தெரிஞ்சவன்பா. அப்ப பண் அறிவு மிக்கவன், வேத அறிவு மிக்கவன். ஆனா அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகணும்னா இந்த பண்ணையும் கடந்து போகணும், இந்த கல்வியை கடந்து போகணும். பின்னாடி நம்மாழ்வார் வருவாரு, கல்வியை கற்ற கல்வியை தீர்ப்பானும் நீயே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாரு. நீதான் கல்வி, ஆனா அந்த கல்வியை தீர்ப்பவனும் நீதாங்கிறாரு. எம்டி பண்ணி விடுறவனும் நீதான்டான்றாரு. அதே தான் இந்த இடத்துல இதுக்கு பொருள். ஏன் இப்படி பண் கடந்த தேசம் மேவு, அங்க போகும்போது பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான். எண்ணிறந்த கல்யாண குணங்களும் அனைத்து செல்வங்களும் மிகுந்த பெற்றிருக்கக்கூடிய நீ ஒரு நிலத்துக்கு, துண்டு நிலத்துக்காக போய் தானம் கேட்டு நின்ன. சரி, தானம் கிடைச்ச உடனே என்ன செஞ்ச? மண் கடந்த வண்ணம், அதையும் கடந்து போயிட்ட. உனது ஒரு பாதத்தால் மண்ணை கடந்துட்ட. 3 அடி நிலம் கேட்டல, அப்போ ஒரே அடியில மண்ணை முடிச்சிட்டிய. ஓரடியால் உலகையும் ஈரடியால் விண்ணையும்ல கணக்கு. அப்ப இங்க மண்ணு வேற என்ன இருக்கு? ஒரு அடியில அவன் அளந்த மண்ணு தான் இந்த பூமி. மண் கடந்த வண்ணம் நின்னை யார் மதிக்க வல்லரே. இந்த இடத்துல மதிக்க அப்படின்னா மதிப்பிடுதல், மரியாதை கொடுத்தல்ங்கிற அர்த்தத்துல இல்ல, மதிப்பிடுதல். உன்னை யார் மெஷர் பண்ண முடியும்? உன்னை யாரு கணக்கு பண்ண முடியும்? உன்னை யார் டிஃபைன் பண்ண முடியும்? இவ்வளவு கல்யாண குணங்களோடு எல்லாத்தையும் வச்சிருக்கிற நீ அங்க போய் மண்ணை கேட்ட. சரி, அப்ப மண்ணை நீ வச்சுப்பேன்னு பார்த்தா அதையும் கடந்துட்ட, ஒரே அடியில கடந்துட்ட. எல்லாத்தையும் கடக்கிறான் பாருங்க அவன். இன் கடந்து, பண் கடந்து, எண் கடந்து, மண் கடந்து, அத்தனையும் தாண்டி போனாதான் அவன் இருப்பான். அதான் இந்த பாட்டோட ஸ்பெஷல். விண் கடந்த சோதியாய் விளங்கு ஞான மூர்த்தியாய், பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே, என் கடந்த யோகினோடு இறந்து சென்று மானியாய், மண் கடந்த வண்ணம் நின்னை யார் மதிக்க வல்லரே. யார் உன்னைய மதிப்பிட முடியும்? உனக்கு யார், உன்னை யாரு மெஷர் பண்ண முடியும்? படைத்த பார் இடந்து, நீதான் பாறைய படைச்ச, அதை கொண்டு போய் ஒருத்தன் ஒளிச்சு வச்சுட்டான். இடந்து, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இடந்துன்னா இப்படி நெம்பி தூக்குறது. வராக அவதாரம் எடுத்து நீதான் ஒளித்து வைக்கப்பட்ட பாறை என்ன செஞ்ச? இடந்து எடுத்த. அளந்து, நீதான் உலகத்தை அளந்தவன். எது? திருவிக்ரம அவதாரம். மண்ணை 3 அடியால் அளக்கிறான் இல்லையா, ஈரடியால் அளந்து 3வது அடியால அவன் தலையில வைக்கிறான் இல்லையா. அப்ப அந்த அளந்துங்கிறது உலகை அளந்து, அப்புறம் அது உண்டு உமிழ்ந்து, அப்புறம் கடைசியாக நீதான் என்ன செய்யற? அந்த உலகத்தை எல்லாம் உண்டு, பிரளய காலத்தில் உண்டு, பிறகு இன்னொரு காலத்துல அதை லீலா விபூதிக்காக அதை திரும்ப மீண்டும் படைத்து, அதான் உமிழ்ந்து. பவ்வ நீர் படைத்து,
பவ்வ நீர்னா கடல். கடலை படைத்து அடைத்துன்னு என்ன, அந்த கடல் கரையை தாண்டி போகா வண்ணம் செய்து, அதான் அடைத்து, அதில் கிடந்து, அதுலதான் அந்த பார்க்கடலில் கிடக்கிற கோலம், பள்ளி கொண்ட பெருமாளாக கிடந்து, முன் கடைந்த, அதே கடலை முன்னாடி நீதான் கடைஞ்ச பார்க்கடலை, இவை எல்லாவற்றையும் செய்த பெற்றியோய் பெருமை கொண்டவனே. பெரும் அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் பாருங்க. அவன் தான் கடலை படைச்சிருக்கான். அந்த கடல் மீறி போகாதவன அவன் அடைச்சி வச்சிருக்கான். அதுலயே ஒரு பாயை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அதையே கடைஞ்சி அமுது எடுத்து கொடுத்துருக்கான். அவனே உலகத்தை படைத்திருக்கிறான். அதை எவனோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சாலும் அதை திரும்ப நோண்டி கொண்டாந்து பழையபடி வச்சிருக்கான். அவனே உலகத்தை அளந்து பார்த்திருக்கான். அவனே அதை உண்டு உமிழ்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். தனது லீலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அது மொத்தம் அவன்தான். இப்பேற்பட்ட இவன் தான் மிடைத்த மாலி. மிடைத்த அப்படின்னா ஒரு திமிர் பிடித்த அப்படிங்கிற ஒரு பொருள்ல எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு இதோட வர செருக்கோடு வரக்கூடிய, அதான் மிடைத்த. நான் இப்போ கூட எங்க ஊர் பக்கம் சொல்ற பாஷை ஒண்ணு உண்டு. ஆள் ரொம்ப விடைச்சிக்கிட்டு வரான் அப்படின்னுவாங்க. இந்த விடைச்சுக்கிட்டுங்கிறதே இந்த மிடைத்துங்கிற சொல்லினுடைய ஒரு திரிபா இருக்கலாம். அவன் ஒரு விடைச்ச பையடே, அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது அப்படிம்பாங்க. விடைச்சவன் என்ன அர்த்தம், திமிர் பிடிச்சு பேசுவான், நக்கல் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன் அப்படிங்கிறது. அதுல அப்படி பேசக்கூடிய வயசு வரும்போதுதான் விடலை பருவம். அதுதான் இந்த இடம். அப்ப இந்த இடத்துல மிடைத்த மாலி அப்படின்னா மிகுந்த செருக்கு கொண்ட திமிரு பிடித்த மாலி என்கிற அசுரன். மாலிமான் விலங்கு. அதுல என்ன சொல்றாங்க, இந்த மாலிங்கிறவன் ராவணனுக்கு பிரதராகவா வருவான். பிரதர் இல்ல, ராவணனுக்கு சின்ன தாத்தான்னு நினைக்கிறேன் மாலி. ஆமா, சுமாலிக்கு தம்பி தான் மாலி. அந்த சுமாலி தான் மாலிமான்னு வருது. அதாவது இத மான் மாலின்னு மாத்தி போடு, அது சுமாலி அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்றாங்க. சுமாலி பெற்ற மாலி. சுமாலி தான் தாய் வழி பாட்டன். யாருக்குன்னா ராவணனுக்கு. ராவணனுக்கு இவன் தாய் வழி பாட்டன். அதாவது இந்த சுமாலிக்கு கிட்டத்தட்ட 15 பிள்ளைகளோ என்னவோ. அதுல ஒரு பொண்ணு இருக்கா கைகைசின்னு சொல்லிட்டு. அந்த கைகசிக்கு பிறந்ததுதான் ராவணன். சோ சுமாலி ராவணனுக்கு அம்மா வழி தாத்தா. இந்த சுமாலியினுடைய தம்பி தான் மாலி, சின்ன தாத்தா. இந்த மாலி திருமாலால் கொல்லப்படுகிறான். மாலி என்கிற அசுரன் திருமாலால் கொல்லப்படுகிறான். சுமாலிக்கு 2 தம்பி. ஒருத்தன் கடைசி தம்பி மாலி, நடுவுல உள்ளவன் மால்யவான் அப்படின்னு பேரு. அவனும் பின்னால கொல்லப்படுகிறான்னு வைங்க. இந்த மால்யவான் தான் மாலிமான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மான் மாலின்னு போட்டா அது சுமாலின்னு வரும். சுமாலியின் மகனாகிய மாலி அப்படின்னு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு 2 பொருளும் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் மாலி சுமாலியின் மகனாகிய மாலினாலும் சரிதான், மாலி மால்யவான் ஆகிய இருவரும் சரிதான். இருவருமே திருமால் கையால தான் இறந்து போறாங்க. விலங்கு காலன் அப்படின்னா விலங்கு காலன் அல்ல, இந்த இருவருக்கும் மாலிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் விலங்கு மாலி அப்படின்னு அதை எடுக்கணும். மிடைத்த விலங்கு மாலி காலன் ஊர் புக. விலங்குங்கிறது இந்த இடத்துல அவனுடைய குணத்தை குறிப்பிடுவதற்காக சொல்லப்படுவது. மிகுந்த செருக்குடைய விலங்கை போன்ற, அதாவது நன்மை தீமைகளை உணர முடியாது, ஒரு அழிக்கும் நோக்கோடே தெரியக்கூடிய அந்த மாலியை காலன் ஊர் புக, அவனை யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கும்படியாக படைக்கலம் விடுத்த பல்படை தடக்கை மாயனே. பல படைக்கலங்களை கையில் உடைய தடக்கை, வலிமை பொருந்திய கை. அப்படி வலிமை பொருந்திய கையில் பல படைகளும் வச்சிருக்கான். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆழி சங்கு தண்டு வில் இது எல்லாத்தையும் ஏந்தியவன், சக்கரமாகிய 5 ஏந்தியவன். அப்படி பல் படைகளையும் ஏந்திய வலிமை மிக்க கைகளை உடைய அந்த கைகளால் படைக்கலத்தை விடுத்து செருக்குடைய தீய செயல்கள் புரியக்கூடிய மாலியை கொன்றவனே அப்படின்னு அவன் சொல்றாங்க. அப்போ மேல சொன்னது எல்லாமே பரம்பொருளாக அவன் செய்யக்கூடிய விளையாட்டு. முதல் 2 வரி, படைத்த பாரிடந்து அளந்து அது உண்டு உமிழ்ந்து வவ்வநீர் படைத்து அடைத்து அதற்கிடந்து முன்கடைந்த பெற்றியோய், இது எல்லாமே அவனுடைய பெரிய விளையாட்டுக்கள். நடுநடுல அவர் சின்ன விளையாட்டும் விளையாடுவார்ப்பா, நமக்காக இறங்கி வருவார்.
இந்த மாலியை கொல்றதெல்லாம் ஒரு வேலையா? உலகத்தையே படைத்து உமிழ்ந்து அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு, ஆனாலும் அவன் நமக்காக செய்வான். அதுதான் அவனுடைய மாயம். அப்பேற்பட்ட பெருங்காரியங்களை செய்யக்கூடியவன் இப்படி ஒரு சின்ன காரியத்துக்கு வந்து நிற்பான். மாலிலாம் ஒரு ஆளா? அவனெல்லாம் வந்து போட்டு திருமால் கொன்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அவனுடைய மாயங்களில் ஒன்று. பெரும் காரியங்களை செய்த ஒருவர் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு வந்து எங்க ஊர்ல நரேந்திர மோடி தான் எங்க ஊர்ல இந்த இலவச கட்டண கழிப்பறையை மோடி தான் திறந்து வைத்தார் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். யோ இன்னையா அந்த ஆள் பெரிய பெரிய ப்ராஜெக்ட், விமான நிலையம், துறைமுகங்கள் எல்லாம் திறந்து வச்சுட்டு இருக்காரு, ஒவ்வொரு கட்டண கழிப்பறத்தை திறந்து வச்சாரா? ஐயோ அவர் இந்த இதுவும் அவர் கண்ட்ரில தானே இருக்கு, இதுக்கும் சேர்த்து தானே அவர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு டைலாக் தான் இங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தவன் மாலி மாதிரி ஒரு அரக்கனையும் கொண்டு இருக்கான், பல ஆயுதங்களையும் கையில வச்சிருக்கான். அது அவனுடைய மாயம். அதனாலதான் மாயனே அப்படிங்கிற வார்த்தையை அவர் எங்கெல்லாம் மாயனேங்கிற வார்த்தையை போடுறாருன்னு கவனிச்சுக்கிட்டே வாங்க, அங்க அந்த நுட்பத்தை வச்சிருப்பார். பரத்திலும் பரத்தை ஆதி. இதுக்கு பரத்தைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அது எப்படி உரையாசிரியர்கள் அதை எடுக்க முடியுதுன்னு எனக்கே தெரியல. பரத்திலும் பரத்தை. பரம் அப்படின்னா இருக்கிறதுலயே ஆதி தெய்வம், அதான் பரம். பரம்னா அதுதான் ஆதி, முதல் புள்ளின்னு வச்சுக்கோங்க. அந்த முதற் புள்ளியும் தோன்றக்கூடிய ஒரு புள்ளியாக இருப்பவன். அந்த முதற் புள்ளி எங்கிருந்தியா வந்துச்சு? ஒரு புள்ளியில இருந்தாங்க எல்லாம் வந்துச்சு. சரியா? அந்த புள்ளி எங்க இருந்து வந்தது? பரத்திலும் பரத்தை ஆகி. ஆதினா ஆகின்னு அர்த்தம், ஆனவனே அப்படின்னு அர்த்தம். அல்லது பரத்திலும் ஆதி பரத்தை, அப்படி ஒரு பொருள் எடுக்கணும் அதுக்கு. பரத்திலும் ஆதி பரத்தை, ஒரு புள்ளியிலிருந்து வந்தது எல்லாம். அந்த புள்ளி எங்கிருந்து வந்தது? அந்த புள்ளிக்கே ஆதி அவன்தான். பரத்திலும் ஆதி பரத்தை, ஆதி பரம் அவன். அதனாலதான் பராசக்தின்னு சொல்லக்கூடியவளுக்கு ஏன் ஆதி பராசக்தி? பராசக்தினாலே அது எல்லாமே அங்கிருந்து வந்ததுன்னு அர்த்தம். அதுக்கும் பழைய சக்தி அது, அதற்கும் முந்தைய சக்தி. அதான் ஆதி பரா. அதற்கு முன்பு வேற எதுவும் கிடையாது, அதுதான் எல்லாமா இருந்தது. அதான் ஆதி பராசக்தின்னு சொல்றது. அதுதான் இங்க வரக்கூடியது ஆதி பரம். பரத்திற்கும் ஆதி பரம் அவன். இன்றைக்கு வந்து நாராயணனாக அவன் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பது ஒரு பர தெய்வம் தான் அவன். ஆனா அந்த பரத்திற்கும் ஒரு ஆதி பரம் இருக்கு, அங்க அவன் பரவாசுதேவனாக அமர்ந்திருக்கிறான். அதுதான் பரத்திலும் பரத்தை ஆதி, பவ்வ நீர் அணை கிடந்து. இப்ப ரெண்டாவது இடத்துக்கு வந்தாச்சு பாருங்க. நீதான் ஆதிக்கும் ஆதியா இருந்த, அதாவது பரவாசுதேவனா இருந்த. நீதான் இப்ப என்ன செஞ்சிருக்க? பவ்வ நீர் அணை. பவ்வ நீர்னா கடலில், அணை கிடந்த. அணைனா நாக அணை. இந்த கடலில் நாகத்தின் அணை மேல் கிடந்து, அதற்கப்புறம் நீ என்ன செஞ்ச? உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்து உகந்து. இப்ப நீ என்னவாக மாறுகிறாய்? லக்ஷ்மி பிராட்டி சமேதனாக மாறுகிறாய். அது மற்றவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய இடத்திற்கு வருகிறாய். அது அன்றியும், அது மட்டுமின்றி நரத்திலும் பிறத்தி. நரம், நரம்னா மானுடர்கள், நர ரூபம், அதாவது நரம்னா மானுடன் அர்த்தம். மானுடனாகவும் பிறக்கிறாய். ராமனும் இவனும் என்னது, கிருஷ்ணரும் மானுட பிறப்பு. பர்த் அண்ட் டெத் ரெண்டும் இருக்கு, ஏற்கனவே பார்த்திருக்கோம். மற்றதுக்கெல்லாம் பர்த்தும் சரியா இருக்காது, டெத்தும் சரியா இருக்காது. வாமனன் என்னன்னா திடீர்னு திருவிக்குமனாகி மறைஞ்சிட்டான், அவ்வளவுதான். கூர்மம் என்னாச்சு? குழந்தையாக முட்டையிலிருந்து வந்த ஆமையாது திடீர்னு ஒரு பெரிய ஆமை வந்து மலையை தூக்கி விட்டது, காணாம போயிருச்சு. திடீர்னு தூணை பிளந்துட்டு ஒரு சிங்கம் வருது. என்ன, சிங்க குட்டியாவே பிறந்து வளர்ந்ததா? வரும்போதே அது பெரிய சிங்கம், முடிஞ்சதும் அப்படியே திரும்பி போயிருச்சு. எல்லாம் அப்படித்தான். பரசுராமன் அதே மாதிரிதான். ஆனா ராமனும் கிருஷ்ணனும் பிறக்கிறாங்க, வளர்றாங்க, இறந்து போறாங்க. அதான் நரம். நரத்திலும் பிறத்தி, மானுட குலத்திலும் நீ பிறக்கிறாய். நாத தலைவனே, ஞானமூர்த்தி ஆயினாய். அனைத்திற்கும் மேலாக விளங்கும் ஞானத்தினுடைய வடிவாகவும் ஆகிவினாய். ஞான மூர்த்தி, ஞானத்தின் வடிவாக விளங்கினாய். ஒருத்தரும் நினாது, நினாதுனா நினது அப்படிங்கிறதனுடைய நீட்டல் விகாரம். ஒருத்தரும் நினது தன்மை இன்னது என்ன வல்லரே. ஒருத்தருக்கு கூட
நீ இன்ன தன்மையா உள்ளவன்னு சொல்ல முடியாது. சொல்றவன் எவன் இருக்கான்? எவனால சொல்ல முடியும் உனது தன்மையை? நீ பரத்திலும் ஆதி பரம். ஆனா நீதான் வியூக ரூபமா கிடந்த. நீதான் லக்ஷ்மித்துவமா கிடந்த. அது மூன்று உண்டு. அது அவனுக்கு க்ஷீரசாகரத்துவம். க்ஷீரசாகரம்னா பார்க்கடல், க்ஷீரம்னா பால், சாகரம்னா கடல். க்ஷீரசாகரன் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனாக இருக்கக்கூடியது ஒண்ணு. லக்ஷ்மிபதித்துவம், ஸ்ரீபதித்துவம், அதாவது லக்ஷ்மிபதித்துவம், லக்ஷ்மியினுடைய பதியாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம், ஒரு விதம் அவனுக்கு உண்டு. அதற்கும் மேல ஒரு ரூபம் அவனுக்கு ஒண்ணு உண்டு. பராத்பரத்வ பிரகாசத்துவம் அப்படின்னு அதுக்கு பேரு. பரா பராத் பரத்வ, பராத் பரத்வ, அதான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, பரத்திலும் பரத்தை. அந்த வார்த்தைக்கு தான் வடமொழியில என்ன சொல்றாங்க, பராத் பரத்வம். அந்த இடத்துல அவன் எப்படி இருப்பான்? பராத் பரத்வ பிரகாச, அங்க ஒளியாக இருப்பான் அவன். பராத் பரத்வ பிரகாச, அந்த நிலையின் பேர். அதான் பராத் பர. பரத்திற்கும் ஆதி பரம், அதான் பராத் பரம். அதான் பராபரமே பராபரமேன்னு இவர் எழுதக்கூடிய பாடல்கள் எல்லாம் வருது இல்லையா தமிழ்ல. ராமலிங்க அடிகளார் எழுதக்கூடிய பாடல்ல பராபரமேன்னு வரும். அந்த இவரு பராபரத்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது இன்னொருவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்கள்ல பராபர கன்னி அப்படின்னே பேர். அதுக்கு 2 வரிகள்ல இருக்கக்கூடிய பாட்டுக்கு பேரு கன்னி. அந்த பராபர கன்னி எழுதியிருக்காரு அவர். பராபரம், பரத்திற்கும் பரம். அதுதான் இங்க பரத்திலும் பரத்தையாதின்னு சொல்றாங்க. சோ க்ஷீரசாகரத்துவம், லக்ஷ்மிபதித்துவம், பராத்பரத்துவம் ஆகிய அனைத்தையும் இந்த 3 பாடல்கள்ல அவர் சொல்லிடுறாரு. பரத்திலும் பரத்தையாதி பவநீர் அணை கிடந்து உரத்திலும் ஒருத்தி தன்னை வைத்து உகந்து. உரம்னா நெஞ்சு. உரத்திலும் ஒருத்தி தன்னை, நெஞ்சில் ஒருத்தியை வைத்துக் கொண்டு உகந்து. அதாவது எப்படி வச்சிருக்கேன், நான் சும்மா எடுத்து வச்சுக்கல, மிகுந்த அன்போடு பிரியத்தோடு உகந்து வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நரத்திலும் பிறத்தி, மனுட ரூபமாகவும் பிறந்து, தலைவனே ஞானத்தின் வடிவென விளங்குபவனே, ஞானமூர்த்தி ஆயினாய், உனது தன்மையை இன்னது என்று எவரால வரையறுத்து சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கிறார். வானகமும் மன்னகமும் வெற்பும் 7 கடல்களும், வான் மண் மலை கடல், 7 கடல் எல்லாவற்றையும் போனகம் செய்து, போனகம்னா அப்படியே அள்ளி விழுங்கிடுறது, அப்படி அள்ளி விழுங்கி ஆலிலை துயின்ற புண்டரிகனே. புண்டரிகம்னா தாமரை, தாமரை போன்ற பாதங்களை உடையவனேன்னு பொருள் எடுக்கணும். ஆலிலையில தூங்கக்கூடிய சிறு பாலகன் ஆயிடுறான். அந்த சிறு பாலகன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்? வானகமும் மன்னகமும் வெற்பும் 7 கடல்களையும் முழுங்கிட்டு அந்த குழந்தை சும்மா படுத்து கிடக்கு. ஆலையில மேல இப்படி சுருண்டு படுத்திருக்கு. தேன் அகஞ்சை தன்னரும் மலர்த்துழாய் நன் மாலையாய், ஏற்கனவே சொன்னதுதான். தேன் பொழியக்கூடிய நல்ல மனம் வீசக்கூடிய குளிர்ந்த துளசி மாலையை அணிந்தவனே, கூன் அகம்புக தெரித்த கொற்றவில்லி அல்லையே. எவ்வளவு நுட்பமான வார்த்தை தெரியுமா இது? கூனி மேல சின்ன வயசுல நமக்கெல்லாம் தெரியும். ராமாயணத்துல நம்ம அயோத்தியில கூனி கைகேயினுடைய பணிப்பெண்ணாக கேகய நாட்டில இருந்து அனுப்பி வைக்கப்படுகிறார். கைகேயிக்கு கல்யாணம் ஆகி அவ இந்த ஊருக்கு வரா. அப்படி வரும்போது, அயோத்திக்கு வரும்போது, அவங்க அப்பா ஊர்ல இருந்து சீரா கொடுத்து விட்டவங்க பணியாளர்கள் எல்லாருமே இவ கூட சீரா அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இவளுக்கு கூடவே இருந்து எல்லாவற்றையும் செய்வதற்கு பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டவள் தான் கூனி. மந்தரை எனப்படுகிற கூனி, மந்தரை தான் அவ பேரு. அவளுக்கு லேசா கூன் போட்ட முதுகு. அப்ப ராமன் சின்ன வயசுல விளையாட்டா என்ன செய்யறான், அந்த களிமண் உருண்டைய வச்சு இந்த பிராக்டிஸுக்கு அம்பு விடுறத இவ கூன் முதுக பார்த்து அம்பு விட்டு அவளை டென்ஷன் ஆக்கிடுறான். எல்லாருக்கும் நல்ல பையன், இவள்கிட்ட மட்டும் இப்படி ஒரு சேட்டையை பண்ணிட்டான். அவ அதை மனசுல வச்சிருந்து சரியான நேரத்துல பழி வாங்கிட்டான், கையிட்ட போட்டு கொடுத்துட்டான். இப்போ இந்த வரிக்கு வாங்க, கூன்னா என்ன? ஊனம். நேராக இருக்கிற ஒன்று வளைந்து இருப்பது கூன். குனித்த அப்படின்னா வளைந்தன்னு அர்த்தம். குனித்த புருவமும், அப்படிதான் நம்ம பாட்டு வருது. குனித்த, சிலை குனித்த, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் குலசேகர ஆழ்வார் பாடல்ல. குனித்தனா வளைத்தன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல வளைந்த, அந்த வளைதலதான் குனிந்தன்னு சொல்றேன். இப்ப குனிந்து எடு அப்படின்னா என்ன அர்த்தம்? வளைஞ்சு எடு. குனிந்தல்னாலே வளைதல் தானே.
இப்போ குனித்தனா வளைஞ்சேன்னு அர்த்தம். குனித்தல இருந்து வரக்கூடியதுதான் கூன். குனித்தல் இயல்பாயிருச்சுன்னா கூன். அப்ப இவளுக்கு குனிந்து இருப்பது இயல்பு இல்லை. அது ஒரு ஒரு சேஞ்ச் இன் த போஸ்டர், குனிந்து இருத்தல். ஆனா குனிந்து இருப்பதே இவளுக்கு நிலையான போஸ்டர் ஆயிருச்சு. அப்ப அது கூன். அப்போ கூன் விழுந்ததுன்னா கோணல் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? வளைந்து விட்டதுன்னு அர்த்தம். உடல் வளையலாம், மனம் வளையலாமா? ஆனா இவன் அம்பு விட்டதுனால இவளுக்கு வெளியில இருந்த கூன் அவன் மனசுக்குள்ள போயிருச்சு. அந்த கோண புத்தி இவன் விட்ட அம்பால, அவன் மேல வந்த கோவத்தால வெளியில இருந்த கோணல் அவள் மனசுக்குள்ளேயும் போயிருச்சு. அதனாலதான் அவனை பின்னால ஒரு நாள்ல இப்படி காட்டுக்கு அனுப்பி வேலையை காட்டிட்டான். அந்த கோண புத்தி வேலையை காமிச்சிருச்சு. அப்போ கோண புத்தி அவளுக்கு ஏன் வந்துச்சு? அவன் முதுகுல இருந்த கோணல் அவன் மனசுக்குள்ளேயும் எப்படி போச்சு? அது இவன் செஞ்ச சேட்டை. கொற்ற வில்லி, வெற்றியை தரக்கூடிய வில்ல வச்சு நீ அந்த சேட்டையை செஞ்சிருக்க. அதான் கொற்ற வில்லி. அவனை அந்த வேலையை செஞ்ச. கூன் அகம் புக, எவ்வளவு வரிய வார்த்தையை பாருங்க. கூன் அகம் புகுந்துருச்சு, கோணல் புத்தி உள்ள போயிருச்சான். கூன் அகம் புக தெரித்த கொற்ற வில்லி அல்லையே, அது உள்ள போயிருச்சு. நீ ஜெயிச்சிட்ட வில்ல வச்சு எல்லாத்தையும். ஆனால் உனக்கு உள்ள, அவளுக்குள்ள அந்த கூணல் போகும்படி நீ ஒரு காரியத்தை செஞ்சு வச்சிருக்க. எப்பேற்பட்டவன் இதை செஞ்சவன் யாரு? வானகமும் மண்ணகமும் வெற்பும் ஏழ் கடல்களும் போனகம் செய்து ஆளிலே துயின்ற புண்டரீகன் இங்க இப்படி ஒரு பொம்பளைகிட்ட வந்து இப்படி ஒரு சேட்டையை செஞ்சு பல வேலைகளையும் செஞ்சிருக்கான். இவனை யாரு கணக்கு போட முடியும்? அப்படிதான் இவனை சொல்லணும். இப்படி அவனுடைய பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடிய பாடல்கள். இது வரைக்கும் என்னுடைய வாசிப்பு. நண்பர்கள் சொல்லலாம். நன்றி. அஜாஜா இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. நிறைய நுட்பமான விஷயங்களை இன்னைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வேற நாவர், அப்புறம் விண் கடந்த ஜோதி, ஒன்றுமலாத மாயை, பரத்திலும் பரத்தை ஆகிறது, அத நண்பர்கள் எல்லாரும் சொல்லும் போது ஒன்றும் அலாத மாயையாய்ன்னு சொல்றாங்க. எழுதும் போது அப்படி எழுதியிருக்கிறாங்க. அது ஒன்று அலாத மாயையாய், ஒன்றாக இல்லாத, அது மோர் தேன் ஒன்னு ஆயிடுச்சுனாலே அது மாயைன்னு அர்த்தம். அதான் ஒன்று அலாத மாயையாய். சூப்பர் ஜாஜா. எனக்கு மேபி ஒரு கொஸ்டின். இது எல்லா பாடல்லையும் வந்து அவர் அந்த கான்ட்ராஸ்ட் இதை காமிக்கிறாரு, இவரோட குணநலன்களை. அப்புறம் அதை அப்படியே கோர்த்துக்கிறாரு. ஆனா இந்த 773ல அப்படி பிரிஞ்சிருக்கிற மாதிரியே இருக்கு. அதை நாம கோத்துக்க வேண்டியது இல்லையா, இல்ல அதுக்கு ஏதாவது கோத்துக்க முடியுங்களா? 773 ஜாஜா. சரி, இந்த பண்டும் இன்றும் மேலுமாய் அப்படின்னு வருது, அதுவா? அதெல்லாம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த இதெல்லாம். மற்றதுல எல்லாம் அப்படியே நம்ம கோத்துக்க முடியுது. இது டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், இல்ல கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். இது எல்லாத்தையுமே, இது அத்தனையுமே ஆதி தேவனேங்கிற வார்த்தையில சேர்த்துருவாங்க. அதாவது பண்டும் இன்றும் மேலும் இந்த 3 காலங்களாக பிரிந்து இருக்கு இல்லையா? இந்த மூன்றும் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து எங்க போயிரும்? அவன் உண்டு மண்டிருவான். அவன் அவனுக்குள்ள போயிரும். இந்த உலகம்னு ஒன்று படைக்கப்பட்ட பிறகுதான் காலம் என்பது உணரப்படும். காலம்ங்கிறது ஒரு சேஷம். அதாவது இது சைவத்துல போனீங்கன்னா 36 தத்துவங்கள்ல அசுத்த மாயை, அதாவது சுத்த வித்யை அசுத்த வித்யைன்னு வர்றதை பத்தி யோசிச்சீங்கன்னா, காலம் அசுத்தம், காலம் சேஷம். காலம்ங்கிறது என்ன சொல்றது, இறைவனுக்கு கிடையாது, நமக்கு மானுடர்களால் உருவாக்கப்பட்டு மானுடர்களுக்குன்னு இருக்கிற கணக்கு. அவன் மானுட கணக்கா இருக்கிறது எல்லாமே சேஷம்தான். அது ஒரு தத்துவம், ஆனா அது ஒரு குறைப்பட்ட தத்துவம் தான். காலம் குறைப்பட்ட தத்துவம். அப்ப அந்த எல்லாவற்றையும் விழுங்கி உண்டு விழுங்கி செரித்து தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடியது ஒன்று, அதுதான் ஆதி தேவன். அப்போ நேற்று இன்று நாளை என்று பிரிந்து பிரிந்து கிடக்கிற அனைத்தையுமே ஒரே வாயில உள்ள தூக்கி போட்டு எல்லாத்தையும் ஒன்னா நிரப்பி வச்சு தனது வயிற்றுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற ஆதி தெய்வம் அவன்தான். அதுதான் அதுல வரக்கூடியது. அப்பேற்பட்டவன்
என்னவா இருக்கான்? பூமியையும், பூமி பிராட்டியையும், ஸ்ரீதேவியையும், தனது மார்பில் சேர்ந்த ஸ்ரீதேவியையும் பூமி பிராட்டியும் வைத்திருக்கக்கூடிய துழாய் மாலை அணிந்த கோலத்தில் இருக்கிறான். இவன் யாரு? நேற்று இன்று நாளை என்று பிரிந்து கிடக்கக்கூடிய காலங்கள் அனைத்தையும் 7 உலகங்களையும் ஒரே வாயில் உண்டு மிச்சமின்றி அனைத்தையும் உண்டு முடித்து ஒரு ஆளிலையில் துயிலக்கூடிய ஆதி தெய்வம் அவன். அப்பேற்பட்ட தெய்வம் தான் நமக்காக எப்படி வந்து உட்கார்ந்துருக்கான்? லக்ஷ்மித்துவத்தோடு, லக்ஷ்மிபதித்துவத்தோடு, மார்பில் லக்ஷ்மியை தாங்கிய கோலத்தோடும் பூமி விராட்டியோடும் அமர்ந்திருக்கிறான். பூமி விராட்டினா யாரு? இந்த லீலா விபூதி. இந்த லீலா விபூதியை அவன் வந்து ஆள்கிறான். இந்த லீலா விபூதி அவனுக்கு சொந்தம், அதை ஆள்கிறான் அப்படிங்கிற பொருள்ல அது வருது. இன்னொன்று மேபி இது கொஞ்சம் சில்லியாக கூட இருக்கலாங்க. நம்ம பெரியாழ்வார் அப்புறம் இவரது குலசேகர் அவரோட இது படிக்கல, ஒவ்வொரு 10க்கு ஒரு கடைசி கோப்புன்னு அவங்களே அவங்க கொஞ்சம் உயர்த்திக்கிற மாதிரி இருக்குல்லங்க. ஆனால் இங்கே வந்து திருமலிகை சாழ்வார்ல அப்படி இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்லங்க. அவரை பற்றி அவர் கடைசியாக எழுதலை பாட்டில். அது தன்னை பத்தி தானே உயர்த்திக்கிறது அப்படி இல்லை. அந்த காலத்துல பாடல் எழுதுகிற அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முறைமை அது. இன்னார் எழுதினார்னு சொல்லுவது. ஏன்னா இன்னைக்கு மாதிரி அது அன்னைக்கு அச்சு கிடையாது இல்லையா? எல்லாமே காதால் கேட்டு மனதால் மனனம் செய்யப்பட்டு வாயால் ஓதப்பட்டு தான் ஒரு நூல் நிற்கும். இப்ப வேதத்திற்கு என்ன அதை ஏன் இதுன்னு சொல்றாங்க, ஸ்ருதின்னு சொல்றாங்க? ஸ்ருதிங்கிறது காதால கேட்கறது. காதால் கேட்பதால் மட்டுமே நீங்கள் அறியக்கூடிய நூல் வேதம். அதனாலதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வேதத்திற்கு எழுத்து உரு கிடையாது. சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு வெறும் ஸ்போக்கன் லாங்குவேஜ் தான். சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவமே கிடையாது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இலக்கணம் எல்லாம் இருக்கே, அத்தனை இலக்கணமும் இந்த அஷ்டாத்தியாயி உட்பட யாப்பு இலக்கணம்ல செய்யுள் இலக்கணத்திலிருந்து சொல்லு இலக்கணத்திலிருந்து பொருள் இலக்கணத்திலிருந்து அத்தனையுமே வாயால் சொல்லப்படும் சொல்லுக்கு உருவான இலக்கணங்கள். சமஸ்கிருதத்துக்கான இலக்கணங்கள் மொத்தமுமே அங்க உள்ளது. அப்ப எழுத்துன்னு நம்ம சொல்றோம்னா உடனே நம்ம வந்து அப்ப எழுதப்படுவதுதான் எழுத்து, அப்படி இல்லை. இப்போ அ அப்படின்னு சமஸ்கிருதத்துல ஒரு எழுத்து, ஆ ஓட இம் சேருமா, அம் அப்படின்னு வருமா, வரலாம், அப்படி சொல்றதுதான் எழுத்து இலக்கணம். இப்படியாக இருந்ததுல 300-400 வருடங்களுக்கு முன்புதான் தேவநாகரி லிபியில் சமஸ்கிருதத்திற்கு எழுத்து உரு பொதுவானதாக மாறியது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு காலமாக ஒரு ஒரு புக்கு, ஒரு நூல், வேதம் என்பது ஒரு நூல்னே வச்சுக்கோங்க, ஒரு புக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரு புக்கு வாயால் மட்டுமே சொல்லப்பட்டு காதால் கேட்கப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு அப்படியே தொடர்ந்து ஒரு 2500 வருஷமா வந்துட்டே இருக்க. எப்படி அது? அன்னைக்கு அப்படித்தான். பிரிண்டிங் டெக்னாலஜி கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு கல்லுல செதுக்கி வைக்க முடியுமா? எவ்வளவு கல்லுல செதுக்கி வைப்பீங்க? மேருமலையே பத்தாது, அவ்வளவு கல்லுக்கு எங்க போக? சரி, பனை ஓலையில் எழுதி வச்சா எவ்வளவு நாள் நிற்கும் பனை ஓலை? அதனுடைய அதிகபட்ச ஆயுள் 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் தான். ஓலை அரிச்சிரும். அப்ப என்னதான் செய்வீங்க? மனதில் தான் பதிய வைக்க முடியும். அப்படிதான் செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல தமிழ் பாட்டுக்கும் இதே கதை தான். அப்போ இந்த பாட்டை யாரு எழுதுனாங்க? இன்னைக்கு நான் ஒரு புக் எழுதுறேன், அதுல எண்ணுரை அப்படின்னு ஒண்ணு போட்டு ஆத்தர்ஸ் நோட் ஒண்ணு எழுதணுமா இல்லையா? அந்த நோட்ல பின்னாடி வந்து ஆத்தரை பத்தின டீடைல்ஸ் கொடுப்பீங்களா இல்லையா? இந்த ஊரில் இருக்கிறார், இன்ன வேலை செய்கிறார், இப்படி இருக்கிறார், இத்தனை புத்தகங்கள், இவர் எழுதிய பிற புத்தகங்கள், இவர் வாங்கிய விருதுகள், இதெல்லாம் வருதா இல்லையா? ஒரு புக்ல இன்னைக்கு வருது இல்லையா? இதெல்லாம் இருக்கணும். அப்ப அந்த காலத்துல அப்படி எழுதப்பட்டதாக இல்லைங்கிறதுனால இந்த ஊரை சேர்ந்த இன்ன குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இன்னார் பாடிய பாட்டு அப்படின்னு அதை ஒண்ணு சேர்ப்பாங்க. அவ்வளவுதான். அது அன்னைக்கு இருந்த முறைமை. இன்னைக்கு நம்ம புக் எழுதுனா அதெல்லாம் சேர்க்கிறோமா இல்லையா? இதேதான் அன்னைக்கு பாட்டு எழுதும்போது பின்னால சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அதுல திருமழிசை ஆழ்வாருக்கு இது இல்லையே நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிய திருமழிசை ஆழ்வார் எழுதின முழு பாடல்களும் கிடைச்சதா நமக்கு தெரியாது. துண்டு துண்டா தான் நிக்குது. ஏதோ ஒரு நிலை இருந்திருக்கலாம், நமக்கு அது கிடைக்காம போயிருக்கலாம். தேங்க்ஸ் ராஜா, ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம்.
பாடல் தான். ஆக்சுவலா இந்த இன்னைக்கு எடுத்ததுல எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுல முக்கியமா இந்த என்ன சொல்லலாம்னா விண் கடந்த ஜோதியாய் அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி நம்மளையே ஒரு மாதிரி யோசிக்க வச்சு எல்லாத்தையும் கடந்து கடந்து கடந்துன்னும் போது எப்படி அவர் யோசிச்சிருப்பாருன்ற ஒரு நிலைமை நம்மளுக்கு உணர்த்துறது. இந்த இந்த நிலையெல்லாம் நம்மளால எட்ட முடியுமான்னு கூட தெரியல. அவ்வளவு அனுபவிச்சு அவர் நம்மளுக்கு அப்படியே அரைகிற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு அந்த பாசனம். ரொம்ப சிறப்பா இருந்தது ஜாஜா உங்களுடைய விளக்கம் இன்னும். ஸோ அன்னைக்கு என்னால பாட முடியாத பாடலும் இன்னைக்கு இந்த பாடலும் சேர்த்து 2 பாடலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆதியான வானவர்க்கும் அண்டமாய அப்புறத்து ஆதியான வானவர்க்கும் அண்டமாய அப்புறத்து ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி ஆதியான வானவர்க்கும் ஆதியான ஆதினி ஆதியான வானவாணர் அந்த காலம் நீ உரைத்தீ ஆதியான வானவாணர் அந்த காலம் நீ உரைத்தீ ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லரே ஆதியான காலம் நின்னை யாவர் காண வல்லரே. அடுத்து இன்னொரு பாசம், ஒரு நிமிஷம். அதுக்கு முன் பாடல் ஒண்ணு. மேடம் ஃபீபிளா வருது. கேக்கலையா? ஒன்றிரண்டு காலமாகி வேலையாளமாயினாய் ஒன்றிரண்டு காலமாகி வேலையாளமாயினாய் ஒன்றிரண்டு தீயாகி ஆயனாய மாயனே ஒன்றிரண்டு தீயாகி ஆயனாய மாயனே ஒன்றிரண்டு கண்ணினாலும் உன்னையே தவல்லதே ஒன்றிரண்டு கண்ணினாலும் உன்னையே தவல்லதே. அது நெட்வொர்க் இஷ்யூ ப்ராப்ளமா இருந்தது நான் வரும்போது, அதனால சரி ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், வேற எதுவும் இல்லை. ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒண்ணு செய்யலாம் அப்படின்ட்டு தான் இது ஒரு சின்ன முயற்சி. நல்லா இருந்தது. இந்த ஆதியான வானவர்க்கும் வந்து என்ன ராகம்? மோகனமா? ஆனந்த பைரவி. ஆனந்த பைரவி. அது மாதிரி ஒரு தமிழ் பட பாட்டு, ஒரு கேவி மகாதேவன் மியூசிக் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணு எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல. கர்ணன் படத்துல கூட ஒரு பாட்டு வரும் உங்களுக்கு, போய்வா மகளே போய்வா, அந்த பாட்டு. இது கிட்டத்தட்ட நீங்க பாடின அதே இதுல ஒரு பாட்டு உண்டு. சரி, வேற திடீர்னு ஞாபகம் வரும். அதனால ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க செய்யற பெரும் பணியில என்னால சின்ன ஒரு ஒரு இதுதான் முயற்சி தான். அது வந்து எல்லாமே பெருமாளுக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஏற்பட்டது. அதனால தவறாம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிடுறது நானு. ஏன்னா இதுக்கு விளக்கம் வந்து ப்ராப்பரா நல்ல விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கணும்ல. அதனால அருமையா பண்றீங்க ஜாஜா, வாழ்த்துக்கள். உண்மையாவே சிறப்பா தொடரட்டும். நன்றி நன்றி. முத்துகிருஷ்ணன் சார். எப்பொழுதும் போல இல்லை, இது வந்து அதுக்கும் மேல, அதனால எப்பொழுதும் +1 அப்படின்னு போட்டுக்கணும். ரொம்ப பிரமாதம் ஜாஜா, நன்றி நன்றி.